யூசி நாவல்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற நாவல் எழுத்தாளர் உதய் சந்திரிகா அவர்களின் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உயிரே. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன். முன்னுரை. மயக்கத்தில் வரும் தயக்கம் அது நிலை மாறி நின்றால் மறக்கும். இயக்கத்தில் வரும் துவக்கம் அது பிழை மீறி வென்றால் சிறக்கும். அத்தியாயம் 1. நான் ஆராதனா பேசுகிறேன். சொல்லுங்க. அது நான் ப்ளீஸ், எனக்கு நிறைய வேலை இருக்குது, சொல்ல வந்தது சீக்கிரம் சொல்லுங்க. அது இதை தவிர வேறு வழி இல்லையா? நீங்கள் தான் என்னை தேடி வந்தீங்க, ஹெல்ப் வேணும்னு கேட்டீங்க, நானும் பண்ணி தரேன்னு சொன்னேன். அதுக்கான விலை என்னன்னு சொல்லிட்டேன். நான் எதுக்கு உங்களை கட்டாயப்படுத்தலை, உங்கள் விருப்பம்தான். வேற எனக்கு சம்மதம். அப்போ நாளைக்கு காலையில் நான் சொல்கிற அட்ரஸ் பார்த்து வந்துடுங்க என்றவன் ஃபோனை வைத்துவிட தன் கையில் இருந்த அலைபேசியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் ஆராதனா. மேடம் நீங்கள்? நான் ஆராதனா. சார் வர சொல்லியிருந்தாங்க. ஒரு நிமிஷம் மேடம் என்று சொன்ன காவலாளி தன் ஃபோனை எடுத்து யாருக்கோ அழைப்பு விட தனக்கு முன்னால் தெரியும் கடல் பக்கம் பார்வையை திருப்பினாள் ஆராதனா. மேடம் நீங்கள் உள்ளே போங்க என்று காவலாளி சொல்ல அவரை திரும்பி பார்த்தவள் சின்ன தலையசைப்புடன் அந்த வீட்டுக்குள் நுழைந்தாள். பிரம்மாண்டமாக இருந்தது அந்த கடற்கரை பங்களா. அவள் வீடு இதைவிட பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் இந்த நேரம் எதையும் நினைக்க வேண்டாம் என தனக்குள் சொல்லி கொண்டவள் ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர அவளுடைய ஃபோன் அடித்தது. மேலே மாடியில் 2வது ரூம் வந்துடுங்க என்ற கட்டளை வர என்றவள் படியில் ஏற ஆரம்பித்தாள். ஆராதனா அந்த அறைக்குள் நுழைய பாத்ரூமில் மெல்ல தண்ணீர் கொட்டும் சத்தம். மெல்ல நடந்து வந்தவள் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தபடி உள்ளுக்குள் எழும் பதட்டத்தை அடக்க நினைத்து அந்த அறையை பார்வையிட ஆரம்பித்தாள். கதவு திறக்கும் சத்தம் கேட்க திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தாள் ஆராதனா. இடையில் துண்டுடன் பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தவன் ஆதிகேசவ பாண்டியன். 34 வயது என்று சத்தியம் செய்து சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டார்கள். மாநிறம், உடற்பயிற்சி செய்து முறுக்கேறிய புஜங்கள், செதுக்கி வைத்த தேகம், அவன் உயரமும் உடல் அமைப்பும் யாரையும் பிரமிக்க வைக்கும். அவனை பார்த்ததும் ஆராதனா எழுந்து நிற்க அதை கவனித்தாலும் தன் போக்கில் தலை துவட்டியபடி நடந்தவன் அந்த அறையின் கதவை தாளிட்ட மூட ஆராதனாவின் உடலில் சட்டென ஒரு நடுக்கம். ஜன்னல் கர்டைன்ஸ் எல்லாம் இழுத்துவிட்டு மூடியவன் அந்த அறையின் இருளை போக்க சின்ன லைட் லேம்பை போட்டுவிட்டு தன் கையில் இருந்த துண்டை அருகில் இருந்த சோஃபாவில் போட்டவன் மெல்ல ஆராதனாவை பார்க்க தலை குனிந்தபடி நின்றிருந்தாள் பெண். மெல்ல எட்டு வைத்து அவளை அவன் நெருங்கி வர பெண் அவள். இதயம் துடிக்கும் ஓசை அவளுக்கே கேட்க பயத்தில் இறுக்கமாக கண்களை மூடிக்கொண்டாள் ஆராதனா. பெண் அவளை நெருங்கிய ஆதி மெல்ல அவள் தோள் தொட்டு தன் பக்கம் திருப்ப கண்மூடி தலை குனிந்திருந்தவள் தாடியை ஒரு விரல் கொண்டு நிமித்தியவன் அவளின் மூடியிருந்த கண்கள் முத்தமிட ஆராதனாவின் உடல் வெளிப்படையாக நடுக்கத்துடன் அவள் கண்களும் கலங்கி வலிய பட்டன தன்னிடமிருந்து அவளை விலக்கி நிறுத்தியவன் இத்தனை கஷ்டப்பட்டு நீ என சகிச்சிக்க வேணாம், நீ கிளம்பு என்று விட்டு ஜன்னல் அருகே சென்று நின்றபடி சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து கொண்டான். நடுங்கும் கால்களை நகர்த்த முடியாமல் அப்படியே தோய்ந்து போய் அமர்ந்து விட்டாள் ஆரா. born with silver spoon, பிறந்ததிலிருந்து தங்கமாக வளர்க்கப்பட்ட செல்வ சீமாட்டி மொத்த குடும்பத்தாலும் தேவதை போல கொண்டாடப்பட்ட தனக்கு இப்படி ஒரு நிலை வரும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. ஆனால் காலம் அப்படி ஒரு நிலையில் அவளை நிறுத்தியிருந்தது. யாரை நொந்து கொள்வது? அவன் உன்னை கட்டாயப்படுத்தவில்லை. நீ சம்மதம் சொல்லி அவன் இடத்திற்கு நீயாக வந்திருக்கிறாய். இப்போதும் உனக்கு விருப்பமில்லை என்றால் போய்விடு என்றுதான் சொல்கிறான். இனி முடிவு உன் கையில். உன் பெண்மையா உன் குடும்பமா என அவள் மனசாட்சி கேட்க ஆழ்ந்த மூச்செடுத்து விட்டவள் கண்களை துடைத்து கொண்டு மெல்ல எழுந்து நடக்க ஆரம்பித்தாள். ஜன்னல் அருகில் நின்றவனை நெருங்கியவள் எதுவும் பேசாமல் அவன் முதுகுப்புறம் அவனை கட்டிக்கொள்ள ஆதிகேசவன் உடலில் அத்தனை இறுக்கம். அதை உணர்ந்தவள் மெல்ல அவன் வெற்றி முதுகில் முத்தமிட ஆர் யூ ஷோர் என்று ஆதி கேட்க அவனின் வெற்றி முதுகில் முகம் புதைத்திருந்தவள் ஆமாம் என்று தலையாட்ட தன் நெஞ்சில் பதிந்திருந்தவள் கைகளை தன் இரு கைகளால் பிடித்தவன் அவள் வலது கையில் முத்தமிட்டு சட்டென அவளை தன் பக்கம் இழுக்க அவன் முன் வந்து நின்றவள் இந்த முறை கண்களை மூடவில்லை. அவள் கண்களை ஆழ்ந்து பார்த்தவன் அதில் தன் அச்சாரங்களை பதிக்க பெண் அவளிடம் அமைதி. அது அவனை மகிழ்ச்சிப்படுத்த மெல்ல அவள் கன்னத்தில் முத்தமிட்டான் ஆதி. அவன் மீசை முடிகள் குத்தியதில் அவள் கண்ணம் சட்டென செவ்வானம் பூசிக்கொள்ள
அதை ரசித்தவன் அவளின் மற்றொரு கன்னத்திலும் முத்தமிட அங்கும் அந்த நிலைதான். அப்பா, என்னடி இப்படி சவக்கிற என்று கேட்டான் மெல்ல. அவள் இதழில் இதழ் பதிக்க அவளின் முழு முகமும் சிவந்து போனது. மயக்கிற என்று சொன்னவன் அப்படியே அவளை தன் கையில் அள்ளிக்கொண்டு கட்டிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். தன் கைகளில் இருந்தவளை மெல்ல கட்டிலில் விட்டவன் அப்படியே அவள் மீது படுத்துக்கொண்டு அவள் கழுத்தில் முகம் புதைத்து அங்கு சின்ன சின்ன முத்தம் வைக்க கூசி சிலிர்த்தாள் ஆரா. அவள் கைகளுடன் தன் கைகளை பிணைத்து கொண்டவன் அதை அழுத்தி கொடுத்து நெருக்க என்று சத்தமிட்டாள் ஆரா. அவள் மீது படுத்திருந்தவன் மெல்ல தலை உயர்த்தி அவள் முகம் பார்த்து, ரொம்ப அழுத்திட்டேனா என்று கேட்க தனக்கு மிக அருகில் தெரிந்து அவன் முகத்தை பார்த்தவள் இல்ல என்று தலையாட்டிவிட்டு மீண்டும் கண்மூடி கொள்ள அவளை பார்த்து சிரித்தவன் தன் வேலையை தொடர்ந்தான். அவளின் பயமும் நடுக்கமும் தயக்கமும் கூச்சமும் ஆனவனுக்கு புது உலகை காட்ட மயங்கி கிறங்கினான் ஆதிகேசவ பாண்டியன். ரிலாக்ஸ், பயப்படாத என்றவன் மெல்ல தன்னை அவளுள் அனுப்ப, இல்லங்க முடியல என்று சொல்லி ஆரா அழ, பயப்படாதடி, மூச்சை நல்லா இழுத்து விடு என்று சொல்ல அவளுக்கு சிறிது இடைவெளி கொடுக்க ஆராதனாவும் மெல்ல ரிலாக்ஸாக அவள் எதிர்பாராத நேரம் ஒரே அழுத்தில் தன் போர்வாலை அவளுள் அனுப்பியிருந்தான் ஆதி. அவனின் இந்த அதிரடியை எதிர்பார்க்காதவள் என அலறிவிட பின்னவள் உதடுகளை ஆவேசமாக கவ்விக்கொண்டான் ஆதி. வழியில் சிவந்திருந்த அவள் முகம் ஆனவனை மேலும் வசீகரிக்க, இன்னமும் வலிக்குதா என்று கேட்டபடி தன் இடையே அசைத்தவன் பதிலுக்காக அவளையே பார்த்திருக்க கொஞ்சம் என்றவளால் அடுத்து பேச முடியவில்லை. வலிக்காமல் அவள் கன்னத்தை கடித்தவன் ஆசையுடன் அவளுள் தொலைந்து போக ஆரம்பித்தான் ஆதி. சத்தமில்லாமல் அமைதியாக அழுதபடி படுத்திருந்தாள் ஆராதனா. அவள் விரும்பி உடன்பட்டதுதான், ஆனால் நடந்தது சாதாரண விஷயமில்லையே. பெருந்தவறு செய்துவிட்டாய் என்று அவள் உடலும் மனமும் தன்னை மீறி பதற நிகழ்காலத்தை ஏற்க முடியாமல் தவித்து துடித்தாள் பெண். எந்த நிலையிலும் ஆதிகேசவன் அவளிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளவில்லை. உண்மையில் காதல் கொண்ட பெண்ணிடம் நடந்து கொள்வது போல அத்தனை மென்மையாகவே அவளை கையாண்டான். ஆனால் திருமணத்திற்கு முன் பெரிதாக அறிமுகமில்லாத ஒருவனுடன் உறவு உடல் வலிக்கவில்லை, மாறாக மனம் அத்தனை வலித்தது. எப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்த தனக்கு கனவிலும் நினைத்து பார்க்காத அவள நிலை. அவளை நம்பியிருக்கும் 4 உயிர்களை காப்பாற்ற இப்படி ஒரு நிர்பந்தத்தில் தன்னை நிறுத்திய தன் தலைவிதியை நினைத்து அழுவது மட்டுமே அந்த நேரம் அவளுக்கு ஆறுதல் தரக்கூடியதாக இருக்க அழுதபடி படுத்திருந்தவள் உடலயர்வில் தன்னையும் மறந்து மெல்ல தூங்கி போயிருந்தாள். போன் அடிக்கும் சத்தத்தில் எழுந்தவள் தான் இருக்கும் நிலையுணர்ந்து சட்டென போர்வை தன்னை மூடிக்கொள்ள அவளுக்கு முன் எழுந்திருந்த ஆதிகேசவன் அவளை பார்த்து சிரித்தபடி போனை எடுக்க தன் உடைகளை தேடி எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் நுழைந்து கொண்டாள் ஆரா. கண்ணாடியில் தன்னை பார்த்தவளுக்கு அத்தனை அழுகை. கண்ணை திறந்து கொண்டு புதைக்குழியில் விழுந்திருக்கிறாள். எப்படி அழாமல் இருக்க முடியும்? முடிந்த மட்டும் அழுது தீர்த்தவள் குளித்து உடைமாற்றி கொண்டு வெளியில் வர, டயர்டா இருக்கா என்று கேட்டான் ஆதி. வெளியுயர்த்தி அவனை பார்த்தாள். தான் அழுதது எங்கே அவனுக்கு தெரிந்து விடுமோ என அஞ்சியவள் கொஞ்சம் என தலை குனிந்தபடி சொல்ல, சரி அப்ப நீ ரெஸ்ட் எடு, நான் இப்ப வரேன் என்றவன் அந்த அறையிலிருந்து வெளியில் சென்றுவிட கட்டிலில் வந்து அமர்ந்தவள் அப்படியே கண்மூடி படுத்து கொண்டாள். இன்னும் எவ்வளவு நாட்கள் இப்படி கழியுமோ என்று நினைக்கும் போதே அவள் கண்கள் மீண்டும் கலங்க மனம் சஞ்சலத்தில் தவித்தது. நேரம் செல்ல செல்ல அந்த அழுத்தம் அதிகமாக அதை தாங்க முடியாமல் எழுந்து அமர்ந்தவள் தன் போனை கையில் எடுத்தாள். பேசலாமா வேண்டாமா என சிறிது நேரம் யோசித்தவள் இறுதியில் பேசலாம் என்று முடிவெடுத்து மெல்ல தன்னை நிதானப்படுத்தி கொண்டு திரையை தொடப்போக அவள் விரல் தன்னால் வேலை நிறுத்தம் செய்ய அப்படியே போனை போட்டுவிட்டு கதற ஆரம்பித்தாள் பெண். அத்தியாயம் 2. தகப்பன் போல பாசம் காட்டி வளர்த்த அண்ணன், அவன் குடும்பம், தன்னுடைய எதிர்காலம் என பலதையும் நினைத்து அழுதபடி படுத்திருந்தவள் மீண்டும் தூங்கிவிட, ஆரா என்று அவளை யாரோ அழைக்கும் குரல். கண் விழிக்க முடியவில்லை அவளால். ஆனால் திரும்ப திரும்ப அவளின் பெயர் அழைக்கப்பட மெல்ல கண் திறந்தவள் எதிரில் நின்றிருந்த ஆதிகேசவ பாண்டியனை பார்த்ததும் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தமர, ரிலாக்ஸ், நான் தான், சாப்பிடலாவா என்று அழைக்க தன் வருத்தத்தை முகத்தில் காட்டாமல் மறைத்து கொண்டவள் இப்ப வர என்று சொல்லிவிட்டு பாத்ரூம் சென்று முகம் கழுவி கொண்டு வர டைனிங் டேபிளில் உணவு வகைகள் அடுக்கப்பட்டிருந்தது. பெண் அவளுக்கு அத்தனை சீக்கிரம் உணவு உள்ளே இறங்கவில்லை.
பிடிக்கலையா என்று ஆதி கேட்க, இல்லை என்று அவசரமாக பதில் சொன்னவள் வேகமாக சாப்பாட்டை எடுத்து வாயில் வைக்க, ஹே பொறுமையா சாப்பிடு, நானே சமைச்சேன், நல்லா இருக்கா? நல்லா இருக்கு என்றவள் வேறு ஏதும் பேசாமல் எப்படியோ தட்டில் இருந்த உணவை விழுங்கி இருந்தாள். சின்ன வாக் போயிட்டு வரலாமா ஆரா என்று ஆதி கேட்க, ஆனால் என்னால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது, ஐ நோ என்று சிரித்தவன் அவள் பக்கம் கையை நீட்ட தயங்கியபடி அவன் கைகளுக்குள் தன் கையை வைத்தவள் அவனுடன் நடக்க ஆரம்பித்தாள். இரவு நேரம் அந்த இரவை பகலாக்குவது போல நிலவொளி, சுற்றிலும் அமைதி. அந்த அமைதியை கிழிக்கும் கடல் அலையின் ஓசை சற்று அச்சமாக இருந்தது ஆராதனாவுக்கு. அதை புரிந்து கொண்டவன் போல, இங்கு ஒன்றும் பயப்பட இல்லை என்றவன் அவள் கையை இறுக்கமாக பிடித்து கொள்ள மணலில் கால் புதைய இருவரும் நடந்தனர். மனம் அமைதி இல்லாமல் ஆர்ப்பரிக்கையில் இப்படியான அமைதி அவளுக்கு சற்று இதம் கொடுக்க அந்த சூழலை உள்வாங்கியபடி நடந்து கொண்டிருந்தாள் பெண். எவ்வளவு நேரம் நடந்தனர் என்பது தெரியவில்லை. ஆதிகேசவன் அவள் கையை பிடித்து நிறுத்த நிகழுலகிற்கு வந்தவள் என்ன என்பது போல் அவனை பார்க்க, ரொம்ப தூரம் வந்துட்டோம், போலாம் என்று ஆதி சொல்ல அவளும் சரி என்று தலையாட்டினாள். உனக்கு பரவாயில்லையா, முடியுமா என்று ஆதி கேட்க, பெண் அவளும் ஆம் என்பது போல தலையாட்ட பெண் அவளை வளைத்து அணைத்து கொண்டவன் தன் தேடலை தொடங்கினான். அந்த முழு வாரமும் அப்படிதான் சென்றது. நான் கேட்டிருந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சா? எஸ் சார், நான் ஷார்ப்பாக 10 மணிக்கு ஆஃபீஸ் வந்துடுவேன், பார்க்கலாம் என்றவன் அலுவலகம் கிளம்ப தயாரானான். குளித்துவிட்டு வந்தவன் ஆரா என்று குரல் கொடுக்க தயங்கியபடி அவளும் அவனிடம் வர தலை துவட்டியபடி ட்ரெஸ் எடுத்து கொடு ஆரா என்று அவன் சொல்ல ஆராதனாவும் தயங்கியபடி அவனுக்கு உடை எடுத்து கொடுத்தாள். சட்டையை போட்டுக்கொண்டவன் பட்டன் போட்டுவிடு என்று சொல்ல பெண் அவளுக்கோ சங்கடம், மறுக்க முடியாத சூழ்நிலை. அவனை நிமிர்ந்து பார்க்காமல் அவன் சட்டை பட்டனை அவள் போட்டுவிட அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தவன், ஏன் என்னை நிமிர்ந்து பார்க்க மாட்டியா என்று கேட்க பெண் அவளும் மெல்ல விழி உயர்த்தி அவனை பார்க்க பட்டன அவள் இடையில் கை கொடுத்து அவளை வளைத்து கொண்டவன், நான் சொன்னாதா என்ன பாப்பியா என்றவன் குரலில் அத்தனை மயக்கம். அவளுக்கோ நிறைய சங்கடம். அவனின் அருகாமையை ஏற்க முடியாமல் தவித்தவள் அவன் கைகளில் நெளிய அவள் இடையை இறுக்கி பிடித்து தூக்கியவன் அவளை அப்படியே ஒரு சுற்று சுற்றி விட்டு இறக்கி அவள் கண்ணங்களில் முத்தமிட்டு, ஜாக்கிரதையாயிரு, வீட்டை விட்டு வெளியே வர வேணாம், நான் சாயந்தரம் வந்துடுவேன் என்று சொல்ல அவன் மீசை முடிகள் குத்தி சிவந்து போன கன்னங்கள் அவளின் அழகை மேலும் கூட்ட அவள் முகத்தை கையில் தாங்கியவன், உன்னை விட்டு போகவே மனசில்ல என்று சொல்லி அவள் நெற்றியில் முத்தமிட்டவன் பாய் என்று விட்டு வேகமாக காரை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். ஆதிகேசவன் கிளம்பி செல்லும் வரை அவனை பார்த்தபடி நின்றிருந்தவள் ஆழ்ந்த மூச்செடுத்து விட்டவள் கதவை மூடிவிட்டு சோஃபாவில் வந்து அமர அவன் முத்தமிட்ட கன்னம் குறுகுறுவென இருக்க மெல்ல கன்னத்தை தடவி விட்டு கொண்டவளுக்கு ஆதிகேசவ பாண்டியனும் அவளும் முதலாக சந்தித்த நாள் நினைவுக்கு வந்தது. நம்பிக்கையாக இருப்போம், நல்லதே நடக்கும், எல்லாம் சரி. நம்ம இங்கே வந்து கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆகுது, இன்னும் அவரை பார்க்க முடியலை. சும்மாவா, டெல்லியில் இருக்க மோஸ்ட் லீடிங் லாயர், அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதே கஷ்டம். ஏதோ நம்ம கூட படித்தவன் அவர்கிட்ட ஜூனியராக இருக்க போய் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் அவரை பார்க்க ஏற்பாடு பண்ணியிருக்கான். இல்லைனா இந்த காரிடோரில் கூட நம்மளால் நிற்க முடியாது. பொறுமையாக இரு. எனக்கெனவோ இந்த பார்த்திபன் நம்மளை சுத்தலை விடுற மாதிரி தெரியுது. இன்னும் 1 மணி நேரத்தில் லஞ்சுக்கு கிளம்பிடுவாங்க. திரும்ப ஆஃபீஸ் வந்தாதான். நாளைக்கு சண்டே, ஆஃபீஸ் இருக்காது. இருடா பாப்போம் என்று சொன்ன இளந்தமிழன் அமைதியாக அமர்ந்திருக்க ஆராதனாவை பார்த்தவன், என்னாரா, நாங்களே பேசிட்டு இருக்கோம், நீ ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருக்க என்று கேட்க, என்ன சொல்ற இல்லா, வக்கீல் சாரை பார்க்க முடிஞ்சா சந்தோஷம்தான், வெயிட் பண்ணலாம் என்றவள் மீண்டும் அமைதியாகிவிட தோழியை பார்த்து பெருமூச்சு விட்டவன் அந்த ஜூனியரிடம் இருந்து ஏதும் அழைப்பு வருமா என பார்க்க ஆரம்பித்தான். கிளம்பலாம் என்று ஆதிகேசவன் தன் நாற்காலியில் இருந்து எழ, அண்ணா அது என்று இழுத்தான் பார்த்திபன். என்னடா, என்ன விஷயம் என்று கேட்ட ஆதிகேசவன் பார்வை யதார்த்தமாக அங்கிருந்த பெரிய டிவியில் பதிய அவன் கண்களில் சட்டென ஒரு மின்னல், மனதில் சொல்லண்ணா ஆர்ப்பரிப்பு. தன்னுள் எழுந்த பரபரப்பை அடக்கி கொள்ள சிரமப்பட்டவன் தலையை அழுந்து கோதி மெல்ல தன்னை நிதானப்படுத்தி கொண்டவன் திரையில் தெரிந்த பெண் அவளை கை காட்டி, அவங்க யாரு, எதுக்கு இங்க வந்திருக்காங்க என்று பார்த்திபனிடம் கேட்க, அண்ணா அவங்க என்னோட படிச்ச ஜூனியர் ஹரியோட
ஃப்ரெண்டு உங்களை பார்க்க தான் காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை சொல்ல தான் என்று அவன் இழுக்க என்று யோசனையுடன் தாடியை தடவியவன் சரி அவங்கள வர சொல்லு என்று விட்டு தன் நாற்காலியில் அமர தேங்க்ஸ்ண்ணா என்று சொன்ன பார்த்திபன் மகிழ்ச்சியுடன் தன் நண்பர்களை நோக்கி ஓடினான். டே அண்ணா உங்களை கூப்பிடுறாங்கடா என்று சொல்ல என்னடா சொல்ற, அண்ணனை பார்க்கறது கஷ்டம்னு இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு போனேன். ஆமாண்டா சொன்னேன், இப்போ அண்ணனே உங்களை வர சொல்றாங்க, சும்மா கேள்வி கேட்காம வாங்கடா. நீங்களும் வாங்க சிஸ்டர் என்று ஆராதனாவையும் பார்த்திபன் அழைக்க தன் நண்பர்களுடன் ஆதிகேசவன் அறைக்குள் நுழைந்தாள் ஆராதனா. உட்காருங்க என்று ஆதி சொல்ல அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தவர்கள் அண்ணா எங்களை உங்களுக்கு தெரியுதா, நாங்கள் உங்கள் ஜூனியர் என்று ஹரிஷ் பேச்சை துவங்க. எந்த பேட்ச் சொல்லுங்க என்ன விஷயம் என்று கேட்ட ஆதியின் பார்வை தலை குனிந்தபடி அமர்ந்திருந்த ஆராதனாவின் மீதே. அண்ணா நான் ஹரிஷ், இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இவன் ஆகாஷ், இவன் இளந்தமிழன், இவங்க ஆராதனா தமிழோட ஃப்ரெண்டு. இவங்க விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தோம். நீங்கள் கிளம்புறீங்கன்னு சொல்லவும் எங்கே உங்களை பார்க்க முடியாமல் போயிடுமேன்னு ரொம்ப பயந்துட்டோம். நல்ல வேளை நீங்களே எங்களை பார்க்கணுன்னு வர சொல்லிட்டீங்க, தேங்க்ஸ்ண்ணா. இன்னும் நீங்கள் விஷயத்துக்கு வரலை. அது அண்ணா ஆரோட அண்ணன் ஒரு மர்டர் கேஸ் மாட்டி இப்ப ஜெயில இருக்காங்க, குண்டாஸ் போட்டிருக்காங்க. அவர் விஷயமா பேசதான் உங்களை பார்க்க வந்தோம். ஏன் உங்க ஊர்ல வக்கீல் யாரோ இல்லைன்னா இங்க வந்தீங்க? அது அண்ணா சாட்சி ஆதாரம் எல்லாம் சுரேந்தர் அண்ணாவுக்கு எதிராக இருக்கு, அதனால அவரை இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்துறது கஷ்டம்னு எங்க வக்கீல் சொல்லிட்டாங்க. அதான் உங்களை பார்க்கலாம்னு வந்தோம். ஏன் அவங்க பேச மாட்டாங்களா என்று ஆராதனாவை பார்த்தபடி ஆதி கேட்க ஏன் ஆரா என்று தமிழ் அவள் கையை சுரண்ட விழுக்கென நிமிர்ந்து பார்த்தவளிடம் சார் உன்னதான் கேட்குறாங்க என்று சொல்ல என்ன என்பது போல் அவள் ஆதியை பார்த்தவள் அவனின் ஊசி போன்ற பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறியவள் மீண்டும் தலை குனிந்து கொள்ள மிஸ் ஆராதனா மிஸ் தானே என்று ஆதி கேட்க ஆமாம் என்பது போல அவள் தலையாட்ட இவ்வளவு தூரம் வந்தது என்னை பார்த்து பேசதானே, இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு எங்க அண்ணா வேணும் சார், அவரை காப்பாத்தி கொடுங்க என்றவள் கண்களில் சரசரவென கண்ணீர் வழிய முதல்ல அலறத நிறுத்துங்க என்றவன் தன் பக்கம் இருந்த தண்ணீர் டம்ளரை அவள் பக்கம் நகர்த்தி குடிங்க என்று சொல்ல வலிக்கும் தொண்டைக்கு தண்ணீர் சற்றே இதம் கொடுக்க உதட்டை துடைத்து கொண்டவள் நிமிர்ந்து ஆதியை பார்க்க சொல்லுங்க, எங்க அண்ணன் ஒரு கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. ஆனா அந்த கொலைய அவங்க பண்ணல, யாரோ வேணும்னு அவரை மாட்டி விட்டுருக்காங்க. எங்க அண்ணனை காப்பாத்தி கொடுங்க சார் ப்ளீஸ். அது எப்படி உங்க அண்ணன் கொலை பண்ணலன்னு இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது தெரியும்ல. இல்லை சார் இது பொய் இல்லை, எங்கள் அண்ணன் யாரையும் கொலை பண்ணலை, அவங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் தைரியம் கிடையாது என்று பதட்டத்துடன் அவள் சொல்ல ரிலாக்ஸ் என்றவன் மேலும் சில பல கேள்விகளை கேட்க அதற்கு ஆராதனா சொன்ன பதில்கள் தோண்ட தோண்ட பூதம் கிளம்பிய கதையாக இருந்தது. நிச்சயம் இது சாதாரண கொலை வழக்கு மட்டுமில்லை, இதன் பின்னால் வேறு எதுவோ பலமான விஷயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவனுக்கு இந்த வழக்கை எடுத்துக்கொள்ள விருப்பமில்லை. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன் நான் யோசிச்சு சொல்றேன் என்று சொல்லிவிட ஓய்ந்து போனாள் ஆராதனா. அத்தியாயம் 3. அரா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இரு, அதான் சீனியரை யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல என்று ஹரி சொல்ல இல்லை அவருக்கு இந்த கேஸை எடுத்துக்க விருப்பம் இல்லை, எனக்கு அப்படி தான் தோணுது ஹரிஷ், ரொம்ப நம்பிக்கையாக வந்தோம். சீனியர் இந்த கேஸை எடுத்துக்கிட்டா நிச்சயம் ஆராவோட அண்ணனை காப்பாற்றிடுவார். இப்படி சொல்லித்தானடா எங்களை டெல்லி வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தீங்க. அண்ணா பதில் சொல்கிற வரைக்கும் நீங்கள் ஊருக்கு போகாதீங்க, நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு சொன்னால் அண்ணா யோசிக்க வாய்ப்பு இருக்குது, பாசிட்டிவாக பதில் சொல்லவும் வாய்ப்பு இருக்குது என்று பார்த்திபன் சொல்ல இப்போதைக்கு அவர்களுக்கும் வேறு வழியில்லை என்பதால் பார்த்திபன் சொன்னபடி அங்கேயே தங்குவது என முடிவு செய்தனர். ஆராவும் அவளின் நண்பர்களும் தினமும் பார்த்திபனிடம் பேசினர். அவனும் முடிந்தளவு ஆதிகேசவனிடம் சுரேந்தர் கேஸ் விஷயமாக பேசிக்கொண்டுதான் இருந்தான். கேஸ் ரொம்ப சிக்கல்டா பார்த்தி, பார்க்கலாம் என்ற பதிலேயே ஆதியும் சொல்லி கொண்டிருக்க அண்ணனோட நம்பர் கொடுக்குறேன், நீ ஏன் வேணும்னா அவங்க கிட்ட பேசி பாரு ஆரா. நான் எப்படி பேசுறது பார்த்தி, உன்னோட காரியம் ஆகணும், தயங்கினா வேலைக்காகாது, பொண்ணுன்னா பேய் கூட இறங்கும்னு சொல்லுவாங்க, அண்ணன் இறங்கி வர மாட்டாங்களா, பேசிப்பாரு. சரி பார்த்தி பேசுகிறேன் என்றவளுக்கு உடனே ஆதியின் கைபேசி எண் வந்து குதிக்க தயங்கியபடி அந்த எண்ணிற்கு அழைத்தாள் ஆராதனா. ஹலோ என்று அவள் சொல்லுங்க நான் ஆராதனா. ஆராதனா யாருன்னு தெரியலையே, ஒரு வாரம் முன்னாடி ஒரு மர்டர் கேஸ் விஷயமா தமிழ்நாட்டில் இருந்து உங்களை பார்க்க வந்திருந்தேன். ஓ ஆமாம் சொல்லுங்க. அது நீங்கள் எங்கள் அண்ணனை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க சார் ப்ளீஸ்,
என்னால் தான் எங்கள் அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமை. அந்த பையன் ரொம்ப நாளாக என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தா. இது எல்லாம் நடக்காதுன்னு எத்தனையோ தடவை நானும் பொறுமையாக எடுத்து சொல்லிட்டேன். அவன் கேட்கல. எங்கள் அண்ணனுக்கு விஷயம் தெரிய வரவும் அவனை அடிச்சுட்டார். இருங்க, நீங்கள் தான் வீட்டை விட்டு தனியாக வெளியே வரவே மாட்டீங்களே, அப்புறம் எப்படி அவனால் உங்ககிட்ட பேச முடிஞ்சது என்று ஆதி கேட்க, உணர்ச்சி வசத்தில் பேசிக்கொண்டிருந்தவள் அவன் வார்த்தையை சரியாக கவனிக்காமல், நான் கொஞ்சம் வருஷமா காலையில் வாக்கிங் போயிட்டு இருந்தேன், அப்போ பார்த்துட்டு பேசினா. மேலே சொல்லுங்க. இவன் தொடர்ந்து என் பின்னாடி வரவும் அண்ணனுக்கு தெரிஞ்சு அவனை ரொம்ப அடிச்சிட்டாங்க. அப்போவே அது பெரிய கான்ட்ரவர்சியாக ஆச்சு. ஏன், அது ஜாதி பிரச்சனையாக வெளியே ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் வாக்கிங் போகலை, அந்த பையனையும் பார்க்கல. இது நடந்து ஒரு 3-4 வருஷம் ஆகியிருக்கும். அப்போ நடந்ததை வச்சு இப்போ அந்த கொலையை எங்கள் அண்ணன் தான் பண்ணியிருக்காங்கன்னு அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியெல்லாம் யாரையும் சாதாரணமாக அரெஸ்ட் பண்ணிட முடியாது, அது உங்களுக்கும் தெரியும். அதோட சாட்சி ஆதாரம் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நீங்களும் சொன்னதா ஞாபகம். சார், எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் நிச்சயம் எங்கள் அண்ணன் இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டாங்க. அவர் கோபக்காரர் தான், ஆனால் கொலை பஞ்ச அளவுக்கு போகக்கூடியவர் இல்லை. அதோட இந்த பிரச்சனை நடந்து வருஷமாகுது. எப்போவோ நடந்த சம்பவத்துக்கு இப்போ யாரும் கொலை பண்ணுவாங்களா? அதுவும் அவன் ஒதுங்கி போனதுக்கு பின்னாடி அவனை தேடி பிடிச்சு கொல்ல வேண்டிய தேவை என்ன? பாயிண்ட் சார், ப்ளீஸ். இதில் வேற என்னவோ இருக்கு. ப்ளீஸ் சார், உங்களை தான் மழை போல நம்பி வந்திருக்கேன். என்னால் தான் எங்கள் அண்ணன் வாழ்க்கை திசை மாறி போச்சோன்னு ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சியில தான் சாகுறேன். என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ் என்றவள் கதறியல. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன், சரி நேரில் வாங்க பேசலாம் என்றவன் ஃபோனை வைத்துவிட ஆராதனாவின் ஃபோன் மீண்டும் அடிக்க பார்த்திபன் அழுதபடி அமர்ந்திருந்தவள் கண்களை துடைத்து கொண்டு ஹலோ என்று சொல்ல, ஹலோ ஆரா, சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தியா? நாளைக்கு ஈவினிங் 6:30க்கு ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்கார். சரி பார்ட்டி, வரேன் என்றவள் குரலில் இருந்த சுணக்கத்தை கண்டு கொண்டவன், அழுதியா ஆரா என்று கேட்க அவளிடம் அமைதி. இனி அழமாட்ட, என் மனசு சொல்லுது நிச்சயம். அண்ணன் இந்த கேஸை எடுத்துக்குவாங்க, தைரியமாயிரு. சரி, நாளைக்கு ஆஃபீஸுக்கு வா, பார்க்கலாம். பார்க்கலாம் என்று சொன்னவள் ஃபோனை வைத்துவிட்டு அப்படியே கட்டிலில் படுத்து கொண்டாள். பெட் மேட்ச் விளையாடி இருக்கார் உங்க அண்ணன். அதோட மீடியேட்டராக இருந்து நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கியும் வட்டி கட்டியிருக்கார். இதில் செல்வம்னு ஒருத்தன் வரான். அவன் அடித்தடி கட்ட பஞ்சாயத்து ஆள் கடத்தல்னு பஞ்சவன். உங்கள் அண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் அவன் தான், பிஸ்னஸ் பார்ட்னரும் அவன் தான். அவன் மூலமாக தான் எல்லாம் கொடுக்கல் வாங்கலும் நடந்திருக்கு. கடைசியாக நடந்த பெட் மேட்சில் இவங்க பணம் கட்டின டீம் தான் ஜெயிச்சிருக்கு. பல 100 கோடி லாபம். இங்கே தான் பிரச்சனையும் ஆரம்பிச்சிருக்கு. அது வரைக்கும் சில கோடிகளை மட்டும் லாபமாக பார்த்த அந்த செல்வத்துக்கு அவ்வளவு பணத்தை மொத்தமாக பார்க்கவும் மனசு மாறிடுச்சு. அவனுக்கு பணத்தை பங்கு வைக்க விருப்பம் இல்லை. தன் கையில் இருக்க பணத்தை வச்சு லைஃப்பில் செட்டில் ஆகிடணும்னு முடிவு பண்ணியிருக்கான். ஆனால் உங்கள் அண்ணன் அதுக்கு விடலை. அவர் எப்படி கேட்டும் செல்வம் பணம் கொடுக்கல. உங்கள் அண்ணன் கிட்ட பணம் கொடுத்தவங்க எல்லாம் அவரை நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அது மிரட்டலாக மாற உங்கள் அண்ணன் செல்வத்துக்கிட்ட சண்டை போட்டிருக்கார். சரி, நீ நேரில் வந்து பணத்தை வாங்கிக்கன்னு சொல்லியிருக்கான் செல்வம். இவரும் போயிருக்காரு. இப்போ பணம் கையில் இல்லை, கொடுக்க நாளாகும்னு செல்வம் சொல்ல உங்கள் அண்ணனுக்கு கோபம் வந்து அவனை அடிக்க போயிருக்காரு. இப்படி ஒரு சுச்சுவேஷனை எதிர்பார்த்து காத்திருந்தவன் ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கிற கணக்கா உங்கள் அண்ணனை இப்படி ஒரு கொலை கேஸில் சிக்க வச்சு அவரை உள்ளே தள்ளிட்டான். பணம் மொத்தமும் உங்கள் அண்ணன் கிட்ட தான் இருக்கு. அவன் வெளியே வந்தாதான் பணத்தை எடுக்க முடியும்னு பணம் கொடுத்தவங்க கிட்ட சொல்லிட்டான். என்ன சார் சொல்கிறீங்க? இதெல்லாம் நான் அப்பாயின்மெண்ட் பண்ண டிடெக்டிவ் ஏஜென்சி எனக்கு கொடுத்த தகவல். நீங்கள் சொன்னது உண்மைதான். உங்கள் அண்ணன் அந்த கொலையை பண்ணலை. உங்களுக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கே சார். அப்புறம் ஏன் இந்த கேஸை எடுத்துக்க மாட்டீங்க? எங்க அண்ணன் பாவம், ப்ளீஸ் அவரை காப்பாத்துங்க. நீங்க முதல் தடவை என்கிட்ட பேசும்போதே இது சாதாரண கேஸ் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சது. அதான் நான் ரொம்ப தயங்கினேன். நீங்க இங்கே இருக்கீங்கன்னு பார்த்து சொல்லவும் டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட சொல்லி கேஸை பத்தி விசாரிக்க சொன்னேன். நான் நினைச்ச மாதிரி இது சாதாரண கொலை கேஸ் இல்லை. இந்த கேஸை நான் எடுத்துக்கிட்டா என்னோட உயிருக்கே ஆபத்து கூட வரலாம். அந்த பயத்துல தான் உங்க அண்ணன் கேஸை எடுத்து நடத்த யாரும் முன் வரல. மேற்கொண்டு கேஸ் நடத்தவும் பெருசா ஆர்வம் காட்டல. சார், நீங்களே இப்படி சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் என்று ஆராதனால சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன், சரி நீங்கள் ரொம்ப கேட்குறீங்க, அதனால் இந்த கேஸை எடுத்துக்க நான் சம்மதிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் என்றவளுக்கு அத்தனை மகிழ்ச்சி. அழுதபடி அவனுக்கு நன்றி சொன்னவள், நீங்கள் எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் கொடுக்குறேன் சார் என்று சொல்ல, உடனே கொடுக்க முடியுமா? இல்லை,
உங்கள் ஃபீஸ் அதிகம், அண்ணன் கையெழுத்து போட்டால் தான் கம்பெனி அக்கௌண்ட்டில் இருந்து பணம் எடுக்க முடியும், அதனால் எங்கள் அண்ணன் வெளியே வந்தால் தான். அப்போ எந்த நம்பிக்கையில் இந்த வார்த்தையை சொல்கிறீங்க? இந்த கேஸ் எடுத்து நடத்தி உங்கள் அண்ணன் ஜாமீனில் வெளியே கொண்டு வந்தால் தான் எனக்கு ஃபீஸ் கூட, அப்படி தானே என்று ஆதிகேசவன் கேட்க ஆராதனாவிடம் அமைதி. இந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களுக்கு நான் எதுக்காக உதவணும்? அதனால் எனக்கு என்ன லாபம்? எனக்கு புரியலை சார். இதை நான் நம்பலை. டெல்லியில் நான் ஒரு லீடிங் லாயர். என்கிட்ட எத்தனை ஜூனியர்ஸ் வேலை பார்க்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இங்கே இருக்கிற கேஸை பார்க்கவே எனக்கு நேரம் இல்லை. என்னோட ஒவ்வொரு மணி நேரமும் பணம், அதுவும் லட்சத்தில். இதை எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்காக நான் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த கேஸை எடுத்து நடத்தணும்? அதுவும் நான் கேஸ் ஜெயிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கேஸ்க்கான ஃபீஸ் கிடைக்கும். அதோட எனக்கு பெரிய அச்சுறுத்தல் வரலாம். இப்படி ஒரு நிலைமையில் நான் எதுக்காக ரிஸ்க் எடுக்கணும்? நான் என்ன பண்ணணும் சார் என்று நடுங்கிய குரலில் அவள் கேட்க, நீங்கள் கேட்குற கேள்விக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? சிம்பிள். உங்கள் அண்ணன் வெளியே வர வரைக்கும் நீங்கள் என்னோட இருக்கணும். சார் எனக்கு புரியலை. உங்கள் அண்ணன் ஜாமீனில் வெளியே வர வரைக்கும் நீங்கள் என்னோட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். அதிகபட்சம் ஒரு 3 மாதம். சார் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? ஏன் நான் பேசுகிறது உனக்கு புரியலையா? புரியுது, ஆனால் நம்ப முடியலை. ஏன்? உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக நல்லபடியாக சொல்லியிருந்தாங்க. அதை நம்பி தான் அவ்வளவு தூரத்தில் இருந்து உங்களை தேடி வந்தேன். இங்கே பாருங்க மிஸ் ஆராதனா, இதுதான் என்னோட டிமாண்ட். இதுக்கு சம்மதம்னா உங்கள் அண்ணனோட கேஸை நான் எடுத்துக்கிறேன் என்றவன் இனி பேச எதுவும் இல்லை என்பது போல தன் வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டான். அத்தியாயம் 4. அவள் அறைக்கு வர, அண்ணா கிட்ட பேசினியாரா? எதுக்கு உன்னை மட்டும் தனியாக வர சொன்னாங்க? அண்ணா என்ன சொன்னாங்க என்று அவளின் நண்பர்கள் அவளிடம் கேள்விகளை அடுக்க, யோசிச்சு சொல்றேன்னு சொன்னாங்க என்றவள் தன் நண்பர்கள் முகத்தை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் தன் அறைக்குள் சென்று கதவடைத்து கொண்டாள். சுரேந்தர் கைது செய்யப்பட்டதிலிருந்து அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தலைகீழாக மாறிப்போனது. சொந்த வீட்டில் கூட அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியாத நிலை. யாரோ ஃபோன் அல்லது நேரிலும் வந்து, சுரேந்தர் எங்களிடம் வாங்கிய பணம் வட்டியுடன் இத்தனை லட்சம் ஆகிறது, அதை எப்போ தருவீங்க? பணத்தை சீக்கிரம் கொடுங்க என்று மிரட்டினர். அதுதான் கொடுமை என நினைத்தாள். நேற்று வரை சுரேந்தரின் நெருங்கிய நண்பர்களாக இருந்தவர் ஒரே நாளில் கடன்காரர்களாக மாறி கழுத்தை பிடிக்க பெண்களால் சமாளிக்க முடியவில்லை. கொலை வழக்கு அது ஒரு பக்கம். இப்படி பல கோடி பணம் கேட்டு ஒரு கூட்டம். இவர்களை தொல்லை செய்ய தங்களை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, எதற்காக இத்தனை பணம் சுரேந்தர் கடன் வாங்கியிருக்கிறான் என எதுவும் தெரியாமல் திணறி போயினர். ஆரம்பத்தில் இந்த வழக்கை எடுத்துக்கொள்வதாக சொன்னவர்கள் அடுத்து வந்த நாட்களில் சொல்லி வைத்தது போல பின்வாங்க பயந்து போயினர் பெண்கள். கம்பெனிக்கு சென்றாலும் பணத்தை கேட்டு பலரும் வரிசை கட்ட என்ன செய்வது என்று தெரியாத நிலை. ஆராதனாவின் குடும்பம் நல்ல பொருளாதார பின்புலம் கொண்ட குடும்பமாக இருந்தாலும் ஆராவின் தாய் தந்தை காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் என்பதால் உறவு என்று சொல்லிக்கொள்ள அவர்களுக்கு பெரியதாக மனிதர்கள் இல்லை. சுரேந்தருக்கு முதல் மகன் ஜீவா பிறக்கும் வரை அவர்களின் தாய் தகப்பன் இருவரும் உயிரோடுதான் இருந்தனர். ஜானவி 2வது முறை கர்ப்பமாக இருந்த நேரம் தன்னுடன் படித்த தோழியின் மகள் திருமணத்திற்கு சென்றிருந்த சுரேந்தரின் தாய் மரகதம் அன்று நடந்த கார் விபத்தில் உயிரிழந்திருக்க மனைவியின் இறப்பு செய்தி கேட்டு நெஞ்சை பிடித்து கொண்டு விழுந்த கதிரவன் உடலில் இருந்து அந்த நிமிடமே உயிர் பிரிந்திருந்தது. அவர்களின் அன்பின் ஆழம் சொல்ல அவர்களின் மரணமே சாட்சி. இந்த கணவன் மனைவி இறைப்பை பற்றி ஊரே பேசிக்கொண்டது. காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் தங்கள் வாழ்நாளின் கடைசி நாள் வரை மாறாத காதலுடனே வாழ்ந்து மறைந்திருந்தனர். அந்த இழப்பிலிருந்து மீண்டு வரவே அவர்களுக்கு காலமானது. நிறைய தைரியம் சொல்லி ஆராதனாவையும் சுரேந்தரையும் தேற்றியது ஜானவிதான். எப்படியோ ஒருவருக்கொருவர் ஆறுதலும் தைரியமும் சொல்லிக்கொண்டு மெல்ல சகஜ நிலைக்கு திரும்ப ஆராதனாவிற்கு வயதாகிறது. அவளுக்கு திருமணம் செய்து வைத்து விடலாம் ஜான்வி சொல்ல சுரேந்தரும் தங்கைக்கு தீவிரமாக மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தான். நல்ல நிறம், அதாவது சுண்டினால் இரத்தம் வரும் என்று சொல்லும்படியான நிறம், நல்ல அழகி, நல்ல வசதியான பின்புலம். என்ன நேரமோ ஆராதனாவுக்கு திருமணம் கூடி வரவே இல்லை. எவ்வளவு நாள் வீட்டிலேயே இருப்பாரா? தனிமை சாத்தானின் உறைவிடம்னு சொல்லுவாங்க. நீ படித்த படிப்போ வீணா போகுது. நீயோ உங்க அண்ணன் கூட கம்பெனிக்கு போ, உனக்கும் மாற்றமா இருக்கும். உன்னை கட்டிக்க போறவன் வரும்போது வரட்டும், நீ வெளியே கிளம்பு. அவன் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியல, அவனை மட்டும் நான் பார்த்தேன். இவ்வளவு நாள் எங்கடா இருந்தன்னு சட்டையை பிடிச்சி சண்டை போடுறது தான்
என்று ஜான்வி சொல்ல சிரித்தபடி அதை கேட்டுக்கொண்டிருந்த ஆராதனா ஜான்வியின் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அடுத்த வாரமே கம்பெனிக்கு கிளம்பிவிட்டாள். வேலை தொடங்கி நிர்வாகம், அடுத்து கணக்கு வழக்குகள் பக்கம் அவள் வர எதிலும் எந்த சிக்கலும் இல்லை. அனைத்தும் மை போட்ட எந்திரம் போல நன்றாக சென்று கொண்டிருக்க எந்த இடத்திலும் அவளால் சுரேந்தரை சந்தேகப்பட முடியவில்லை. ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என பிரித்து பார்க்காத கதிரவன் சொத்துக்களை நிர்வாகம் பண்ணியதால் கணக்கு வழக்கு சொத்து விற்பது என எதுவாக இருந்தாலும் ஆராதனா சுரேந்தர் இருவருமே கையெழுத்து போட வேண்டும். ஒருவர் இல்லாமல் மற்றொருவரால் தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க முடியாது என உயில் எழுதி வைத்திருக்க சில பல லட்சங்கள் மட்டுமே தற்போதைய கையிருப்பு. இதை தவிர ஆராதனாவிடமும் ஜான்வியிடமும் பெரிதாக பணமில்லை. நாங்க இருக்கோம் என்று சொல்லி உதவ உறவுகளும் இல்லை. உயிர் கொடுப்பான் தோழன், அப்படி எந்த தோழனையும் சுரேந்தர் சம்பாதித்தும் வைத்திருக்கவில்லை. ஆராதனாவின் நண்பர்கள் மட்டுமே இப்போதைக்கு அவளுக்கு இருக்கும் ஒரே பலம். இரவு முழுவதும் யோசித்த ஆராதனாவுக்கு ஆதிகேசவன் விருப்பத்திற்கு இணங்குவதை தவிர வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. ஆதிகேசவன் கிளம்ப சொல்லவும் பலதையும் நினைத்து அழுதபடி இருந்தவள் ஏதோ நினைவு வந்தவளாக கண்களை நன்றாக துடைத்து கொண்டு தண்ணீர் குடித்து தன்னை நிதானப்படுத்தி கொண்டு ஒரு எண்ணிற்கு அழைக்க, ஆரா எப்படி இருக்க, எங்கே இருக்க என்ற அன்பான குரல். அதில் பின்னவள் கண்கள் மீண்டும் கலங்க முயன்று தன்னை நிதானப்படுத்தி கொண்டவள் கண்களை துடைத்தபடி, நான் நல்லா இருக்கேன் அண்ணி, இங்க சென்னையில தான் இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஜீவா ஜீவிதா எப்படி இருக்காங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். உன்னை நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு. எனக்கும் உங்களை நினைச்சுதான் கவலை. ஜாக்கிரதையா இருங்க அண்ணி, பசங்க பத்திரம் என்ற ஜான்வி. யாரா அந்த வக்கீல்? 3 மாசமா உங்க அண்ணனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ, அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாம துடிச்சிட்டு இருந்தோம். மந்திரம் போட்ட மாதிரி ஒரே வாரத்துல உங்க அண்ணனை நம்ம கண்ணுல காட்டிட்டாரு. யார் அவர்? அவர் எப்படி தெரியும் உனக்கு? அண்ணி மெதுவா ஒவ்வொரு கேள்வியா கேளுங்க என்றவள் முகத்தில் சின்ன புன்னகை. சரி சொல்லு, அந்த வக்கீல உனக்கு எப்படி தெரியும்? அவரை இந்த பக்கம் பார்த்த மாதிரி இல்லையே. ஆமா அண்ணி, அவர் டெல்லி, அங்கதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னோட ஃப்ரெண்டு இளந்தமிழ் இருக்கான்ல அண்ணி, அவன் ஃப்ரெண்டோட சீனியர் தான் அந்த வக்கீல். இளந்தமிழன் அவன் ஃப்ரெண்ட் ஹரீஷ் கிட்ட அண்ணனோட கேஸ் பற்றி பேசியிருக்கான். ஹரீஷ் ஃப்ரெண்ட் பார்த்திபன் இந்த வக்கீல் சார் கிட்ட ஜூனியராக இருக்கார். அப்படி தான் எனக்கு அவரை தெரிய வந்துச்சு. ஆரம்பத்தில் நம்ம கேஸ் எடுக்க அவர் அத்தனை ஆர்வம் காட்டலை. நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவும் சம்மதிச்சாரு. ஆரா, நீ என்ன பண்ணியிருக்கன்னு உனக்கு தெரியாது. இந்த நிமிஷம் நானும் என்னோட குழந்தைகளும் உயிரோட இருக்க காரணம் நீதான். முறையில் நீ எனக்கு நாத்தனாரா இருந்தாலும் உன்னை என்னோட மகளாக தான் நான் பார்த்தேன். என்னோட அன்புக்கு நீ நியாயம் செஞ்சுட்ட. உண்மையில் உங்கள் அண்ணனை கண்ணால் பார்த்த பிறகுதான் எனக்கு உயிரே வந்துச்சு. உண்மையில் இப்போ தான் நான் நிம்மதியாக மூச்சு கூட விடுறேன் என்று சொன்ன ஜான்வி தேம்பி அழாதீங்க நீ, கூடி சீக்கிரம் அண்ணனை வெளியே கொண்டு வந்துடலாம். நீ சொன்னது மட்டும் நடந்துருச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லை. உங்கள் அண்ணன் நல்லபடியாக வெளியே வந்துடணும். வந்துடுவாங்க நீ, கவலைப்படாதீங்க. வக்கீல் சார் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் நீ. எந்த காரணத்தையும் கொண்டு நீங்களும் பசங்களும் வெளியே வந்துட வேணாம். நானும் இங்கே ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாமல் பத்திரமா இருக்கேன். ஃபோனில் மட்டும் பேசிக்கலாம் அண்ணி. சரிடா ஆரா, நாங்கள் பத்திரமா இருக்கோம். அதே மாதிரி நீயும் பத்திரமா இருக்கணும். எப்படி வாழ்ந்த குடும்பம் நம்ம குடும்பம். உங்கள் அண்ணன் பார்த்த வேலையால் இப்போ சிதைந்து சின்ன பின்னமாக போயிடுச்சு. நடந்தது என்னன்னு நமக்கு முழுசாக தெரியாத அண்ணி. அண்ணன் மேலே கோபம் வேணாம். எப்படி கோபப்படாமல் இருக்க முடியும்? எவ்வளவு நம்பினே அவரை. நமக்கு 2 பசங்க இருக்காங்க. கல்யாண வயசுல தங்கச்சி இருக்கான்னு எந்த கவலையும் இல்லாம அவரோட சந்தோஷத்தை மட்டும் பெருசா நினைச்சு நம்மளை இப்படி நடுத்தரவுல நிக்க வச்சுட்டாரே. அண்ணனை ஏமாந்து போயிருக்காங்க. இந்த நேரம் நம்மளும் கோபத்தை காட்டினா பாவா அண்ணன் எங்க போவாங்க? இதெல்லாம் தேவையா? உங்க அப்பா என்ன அவருக்கு வருமானத்துக்கு வழி செய்யாமலா போயிட்டாரு? நல்ல தொழில், சொத்து பத்துன்னு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு தானே போனாரு. இப்படி குறுக்க வழியில் சம்பாதிக்கணும்னு என்ன அவசியம்? கூடாத சவகாசம் பேராசையால நம்ம இப்ப எங்க நிக்கிறோம் பாத்தியா? எல்லாம் சரியாயிடும் நீ. சரியாகணும், இல்லைனா கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். நீங்க பத்திரமா இருங்க நீ, நான் அப்புறமா கூப்பிடுறேன் என்று போனை வைத்தவளிடம் ஒரு பெருமூச்சு. என்ன தான் அன்னையிடம் தன் அண்ணனை விட்டு கொடுக்காமல் பேசினாலும் தன் அண்ணனின் மீது ஆராதனாவுக்கும் கோபம்தான். தெளிந்து நீரோடை போல அழகாக செஞ்சு கொண்டிருந்த தங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத பழக்க வழக்கம், தவறான சவகாசத்தினால் தங்கள் அனைவர் வாழ்க்கையையும் கேள்விக்குறியாக ஆக்கியதுடன் தன் உயிருக்கும் ஆபத்தை தேடிக்கொண்டாரே என்று. அப்படி என்ன கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை? ஊரில் ஒரு பழமொழி சொல்வதுண்டு, தென்னை மரத்தில் தேள் கொட்டினால் பனை மரத்தில் நெறி கட்டுமாம். அதுபோல அண்ணன் செய்த
தவறுக்கு தங்கையின் வாழ்க்கை அல்லவா பணயம் வைக்கப்பட்டுள்ளது. பெட் மேட்சுக்கு என தனி அக்கவுண்ட், அதன் மூலம் வரும் வருமானத்தை தனியாக மெயின்டைன் செய்திருக்கிறான் சுரேந்தர். நல்ல தாய் தகப்பன் வளர்ப்பில் வளர்ந்த சுரேந்தர் இப்படி ஒரு தவறு செய்வான் என அவனை தெரிந்து யாருமே நம்ப மாட்டார்கள். ஆராதனாவும் ஜான்வியும் கூட நம்பவில்லை. ஆனால் நம்ப வேண்டிய கட்டாயம். அவர்களின் மொத்த வாழ்க்கையும் தலைகீழாக மாறி இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் விட பெரிய கொடுமை சுரேந்தர் கைது செய்யப்பட்டது மட்டுமே. அவர்களுக்கு தெரியும், எத்தனை முயற்சி செய்தும் அவனை யாராலும் பார்க்க முடியவில்லை. குண்டாசல் கைது, ஆட்கொணர்வு மனு போடக்கூட அவர்கள் தரப்பு வக்கீல்கள் முன்வரவில்லை. ஆரம்பத்தில் துணிந்து இந்த வழக்கை எடுத்து நடத்திய ஆராதனா தரப்பு வக்கீல்களுக்கு பல தரப்பில் இருந்தும் தொடர் மிரட்டல் வரவே அவர்களும் மெல்ல பின்வாங்கியவர்கள் இந்த வழக்கை மேற்கொண்டு எடுத்து செல்லவும் அஞ்சினர். இங்க பாரு ஆராதனா, என் ஃப்ரெண்டோட பொண்ணு, நீ உனக்காக தான் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம்னு துணிஞ்சு நான் இந்த கேஸை எடுத்துக்கிட்டேன். அப்படியெல்லாம் என்னை யாராலையும் மிரட்டிட முடியாது. அந்த தைரியம் எப்பவும் எனக்கு உண்டு. ஆனால் எனக்கே மிரட்டல் வருது. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது சாதாரண கொலை வழக்குன்னு என்னால் சொல்ல முடியலை. இதுக்கு பின்னாடி வேற என்னவோ இருக்கு. உங்கள் அண்ணன் ஏதோ பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கான். அவ்வளவு பணம் கடனா வாங்க வேண்டிய தேவை என்ன வந்தது அவனுக்கு? குண்டாஸ் அரெஸ்ட். கலெக்டர் ஆஃபீஸ் வரும்போதுதான் சுரேந்தர் பார்த்து பேச முடியும் என்றவர் அதன் பிறகு வழக்கில் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை. அத்தியாயம் 5. அண்ணனை காப்பாற்றுவதா, தொழிலை காப்பாற்றுவதா, குடும்பத்தை பார்ப்பதா, கடன்காரர்களை சமாளிப்பதா என தவித்து போனாள் ஆராதனா. நல்ல வேளையாக யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கம்பெனி எந்த சிக்கலும் இல்லாமல் செல்லும்படி தன் தொழிலை கதிரவன் நெறிப்படுத்தி இருந்ததால் அது ஒன்று மட்டும்தான் இப்போதைக்கு ஆராதனாவிற்கு சற்று ஆஸ்வாசம் கொடுப்பதாக இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் ஆராதனாவின் நண்பன் இளந்தமிழன் மூலம் சுப்ரீம் கோர்ட்டில் பிராக்டிஸ் செய்து கொண்டிருந்த ஆதிகேசவ பாண்டியனை பற்றி அவளுக்கு தெரிய வந்தது. யாருக்கும் அஞ்ச மாட்டான். அவன் எடுத்து நடத்திய எந்த வழக்கிலும் அவன் தோற்றதில்லை. அவன் ஒரு வழக்கு எடுத்துக்கொண்டான் என்றால் அந்த வழக்கு வெற்றி பெற்றுவிடும் என்பதை எழுதி கொடுத்து விடலாம். அவன் மட்டும் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டால் உங்க அண்ணன் உனக்கு பத்திரமா கிடைச்சிடுவாங்க என்று ஹரி சொல்ல, எத்தை தென்றால் பித்தம் தெளியும் என குழம்பி போயிருந்தவளுக்கு ஒரு வழி கிடைக்க பெண் அவளும் கிளம்பி டெல்லிக்கு வந்துவிட்டாள். நான் இந்த வழக்கை எடுத்து நடத்த வேண்டுமென்றால் நீ என்னுடன் இருக்கணும் என்று ஆதி நிபந்தனை விதிக்க அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. திருமணமா? இவன் எனக்கு சரியாக இருப்பானா? இவனை கட்டினா நான் நல்லா இருப்பானா? அவனுக்கும் எனக்கும் ஒத்து போகுமா என யாரிடமும் கலந்து பேசுவதற்கு பணத்திற்கு பஞ்சமில்லை. ஆனால் இருந்தும் இல்லாத சூழ்நிலை. நண்பர்களே கடன்காரர்களாக கழுத்தை நெரிக்கின்றனர். உறவேன்றி துணை நிற்கவும் யாருமில்லை. யாரிடம் உதவி கேட்பது என தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் இப்படி ஒருவன் எங்கள் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் தன் அண்ணனின் நிலை என்ன ஆகும் என்று சொல்வதற்கில்லை. தன் நிலை இப்படி ஆக வேண்டும் என நிறைய அழுதவள். ஒரு குடும்பத்தை காப்பாற்ற தன் ஒருத்தியின் இழப்பு பெரிதில்லை. தன்னை பலி கொடுத்தாகினும் தன் அண்ணனையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்ற நினைத்து ஆதிகேசவனுக்கு போன் செய்தாள். முதல்ல எங்க அண்ணனை நான் பார்க்கணும், அதுக்கப்புறம் உங்களோட நிபந்தனைக்கு நான் சம்மதிக்கிறேன் என்று ஆராதனா சொல்ல, அடுத்த ஒரு வாரத்தில் மந்திரம் போட்டது போல அவள் அண்ணனை அவள் குடும்பத்திடம் காட்டியிருந்தான் ஆதிகேசவன். சுரேந்தரை பார்த்து பேசிய அன்று ஆராதனாவின் வீட்டுக்கு சென்ற ஆதிகேசவன் ஜான்வியிடம் வழக்கு குறித்து பேச அவளும் தனக்கு தெரிந்ததை சொல்லிக் கொண்டிருக்க கண்ணாடி உடையும் சத்தம். அனைவரும் திடுக்கிட்டு போய் என்னவோ ஏதோ என்று பதற, பயப்படாதீங்க என்று சொன்னவன் செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ண ஆராதனா என்று சொல்ல அவளும் வேகமாக செக்யூரிட்டிக்கு ஃபோன் அடிக்க, இந்த பக்கம் யாரும் இல்லை மேடம், பயப்படும்படி ஒன்றும் இல்லை. இல்லை, இந்த பக்கம் கண்ணாடி உடைக்கிறாங்க என்று ஆராதனா சொல்ல, நான் பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு செக்யூரிட்டி அந்த பக்கம் போக இந்த பக்கம் கல் எறியப்பட சுரேந்தர் குடும்பம் அலண்டு விட்டது. அடுத்த அதிரடியாய் கண்ணாடிகள் நொறுங்கிய பக்கம் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட கதறிவிட்டனர் பெண்கள். ஆதிகேசவனுடன் வந்தவர்கள் போலீஸுக்கு தகவல் கொடுக்க அன்று இரவு நடுக்கத்துடனே கழிந்தது. இன்றே இப்படி என்றால் வழக்கு சூடு பிடிக்கும் போது இவர்களால் இங்கு இருக்க முடியாது என்ற சூழலை கிரகித்த ஆதிகேசவன் விடிய முன்பு சுரேந்தரின் குடும்பத்தை பத்திரமாக இடமாற்றியிருந்தான். நான் சொல்லும் வரை நீங்கள் வெளியில் வர வேண்டாம்.
எதுவாக இருந்தாலும் ஃபோனில் மட்டுமே பேசிக்கொள்ளலாம் என்றும் சொல்லிவிட்டான். நான் சென்னையில் தான் இருந்தாகும் அண்ணி. கம்பெனி நிலவரம் தெரியணும், கேஸ் எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும், நான் பத்திரமா இருந்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆதியுடன் கிளம்பி வந்துவிட்டாள் ஆரா. சென்னை டு டெல்லி என தான் எங்கு சென்றாலும் ஆராதனாவை உடன் அழைத்து சென்றான் ஆதி. என்ன ஒன்று, அவன் முதல் பிளைட்டில் சென்று இறங்கினான் என்றால் அடுத்த பிளைட்டில் ஆரா வருவாள், அல்லது அவள் முதலில் செல்ல ஆதி அடுத்த பிளைட்டில் வருவான். ஆதிகேசவன் வழிகாட்டுதலின்படி தான் எங்கு சென்றாலும் தன்னை யாரும் எளிதில் அடையாளம் தெரிந்து கொள்ள முடியாதபடி சென்றாள் பெண். சென்னை வந்தால் தங்குவதற்காக ஆதி வாங்கியிருந்த கடற்கரை பங்களாவிற்கு வந்துவிடும் ஆரா. டெல்லியில் அவனின் பிரைவேட் பிளாட்டிற்கு சென்று விடுவாள். அவனின் எல்லா இரவுகளும் ஆராதனா அவனுடன் அப்படி அமையும்படி பார்த்து கொண்டான் ஆதிகேசவன். சுரேந்தரின் வழக்கை எடுத்துக்கொண்ட நாளிலிருந்து அந்த ஒரு வழக்கிற்காக மிகவும் மெனக்கிட்டான் ஆதிகேசவன். உண்மையில் மிக சிக்கலான வழக்கு. நேரிலும் போனிலும் அவனுக்கு தொடர் கொலை மிரட்டல்கள். சாதாரண ஆளாக இருந்திருந்தால் ஆள விடுங்கடா சாமி என சுரேந்தருக்கும் திசைக்கே ஒரு கும்பிடு போட்டுவிட்டு ஓடியிருப்பர். ஆதிகேசவன் ஆழம் தெரிந்துதான் காலை விட்டிருந்தான் என்பதால் அவன் எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை. A to Z நுணுக்கமாக ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ந்தவன். ஆட்கொணர்வு மனு போட்டு சுரேந்தரையும் அவன் குடும்பத்தையும் பார்க்க வைத்த அன்று தானும் அவனிடம் பேசியிருந்தான். வக்கீலிடம் போய் சொல்லக்கூடாது. அதை கொண்டு சுரேந்தரம் எதையும் மறைக்காமல் நடந்ததை ஆதிகேசவனிடம் சொல்ல ஆரம்பித்தான். ஆராதனாவின் பின்னால் சுற்றி வந்தவனை மிரட்ட சொல்லிதான் அவன் முதலில் செல்வத்தை அணுகியது. ஏதோ ஒரு புள்ளியில் இருவருக்கும் நட்பு மலர, அது நாளடைவில் நகமும் சதையுமான நட்பாக மாற சுரேந்தர் பெட் மேட்ச் விளையாடி அதிக லாபம் பார்ப்பதை செல்வத்திடம் சொல்ல, தானும் பணம் கட்டுவதாக சொன்ன செல்வம் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தொகைகள் கட்ட அதில் நிறைய பணம் கிடைக்க செல்வத்தின் தூண்டுதலின் பேரில் சுரேந்தர் தீவிரமாக பெட் மேட்சில் ஈடுபாடு காட்ட ஆரம்பித்தான். நல்ல மூளை சுரேந்தர் உனக்கு. நீ எந்த டீம் மேல பணம் கட்டினாலோ அந்த டீம் ஜெயிச்சிடுது. நாம ஏன் இதை வேற மாதிரி பயன்படுத்திக்க கூடாது? என்ன சொல்ற செல்வம், எனக்கு புரியல. உன்னோட பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு உன்னோட வட்டம் ரொம்ப பெருசு. அதோட நல்ல பணம் உள்ள மேல் மட்டும் அவங்களையும் நாம ஏன் இதுல இறக்கக்கூடாது என்று செல்வம் கேட்க சுரேந்தரும் ஏன் அப்படி பண்ணக்கூடாது என யோசிக்க ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் பேருக்கு சிறிய அளவு நட்பு வட்டத்தை இதற்குள் கொண்டு வந்த சுரேந்தர் நாளடைவில் ராசியான பெட் மேட்ச் இடைத்தரகர் என்ற முத்திரையுடன் பெரிய அளவில் வளர்ந்திருந்தான். தொடர் வெற்றி பணம் கொட்டியது. லாபத்தை பிரித்து கொடுக்கும் வேலையை செல்வத்திடம் கொடுத்திருந்தான் சுரேந்தர். செல்வமும் நம்பிக்கைக்கு உரியவனாகத்தான் இருந்திருக்கிறான். இந்த முறை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றி. அவ்வளவு பணத்தை பார்த்த செல்வத்தின் மனம் மாறி இருக்க அது தெரியாமல் செல்வம் வர சொன்ன இடத்திற்கு சென்றிருந்தான் சுரேந்தர். நான் பணத்தை இப்பவே கொடுத்தாகணும்னு சொல்லவும் திடீர்னு 4-5 பேர் என்னை சுத்தி வளைச்சிட்டாங்க. என்னோட போனையும் பிடுங்கிட்டாங்க. 4 நாள் என்னை ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருந்தாங்க. யாரோ ஒருத்தவன் எனக்கு உதவுற மாதிரி என்னோட கட்டை ஊத்து விடவும் நான் அடிச்சு பிடிச்சு வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். அடுத்த 4 நாள்ல என்னை கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பையன் ஆராதனை பின்னாடி சுத்தி வந்தா அவனை செல்வத்தை வச்சுதான் அடிச்சு விரட்டி விட்டேன். அவனும் பயந்து ஒதுங்கிட்டான். அதுக்கப்புறம் அவனை நான் மறந்தே போயிட்டேன். அவன் ஏன் சத்தான், எப்படி சத்தான் எதுவும் எனக்கு தெரியல. இதுல நான் எங்க வந்தேன், எப்படி வந்தேனோ எனக்கு தெரியல என்று சொன்னவன் தன் மொபைல் போனை காணவில்லை என போலீசில் புகார் கொடுத்திருப்பதையும் சொல்ல சுரேந்தர் சொன்ன அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட ஆதிகேசவன் கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிற அட்வைசரி போர்டு கொடுத்த ரிப்போர்ட்டும் உங்களுக்கு எதிராக தான் இருக்கு என்று சொல்ல சுரேந்தர் முகத்தில் கலவரம். அதை கவனித்தவன் எதுவா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க, சீக்கிரம் வெளியே வந்துடலாம் என்று அவனுக்கு தைரியம் சொல்ல ஆதிகேசவனை பற்றி ஆராதனா சொல்லி கேட்டிருந்த சுரேந்தர் நம்பிக்கையுடன் சரி என்று தலையாட்ட சுரேந்தரின் அலைபேசி காணாமல் போனதிலிருந்து வழக்கை ஆரம்பித்தான் ஆதிகேசவன். வழக்கும் மெல்ல வேகம் எடுக்க ஆரம்பித்தது. அவனின் உதவியாளர்கள் அத்தனை பேரும் களம் இறங்கி இருந்தனர். வழக்கின் போக்கு சுரேந்தருக்கு சாதகமாக செல்வதை புரிந்து கொண்ட செல்வம் தரப்பினர் இந்த முறை ஆதிகேசவன் மீது நேரடியாக தாக்குதல் நடத்தியிருந்தனர். முதல் முறை நடத்தப்பட்ட தாக்குதல் ஆராதனாவிற்கு தெரியாது. ஆனால் 2வது கொலை முயற்சியின் போது ஆராதனாவும் அவனுடன் இருந்தாள். முதலில் அது தன்னை கொல்ல நடத்தப்பட்ட கொலை முயற்சி என அவள் நினைத்திருக்க அதன் பிறகுதான் அது
அது ஆதியின் மீது நடத்தப்பட்ட கொலை முயற்சி என்பதே ஆராதனாவுக்கு தெரிய வந்தது. ஆராதனா வீட்டின் மீது நடத்தப்பட்ட அதே தாக்குதல் முறை வீட்டின் முன்பக்கம் பின்பக்கமும் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்க இடையில் இருந்த, அதாவது வாஸ்துப்படி அந்த வீட்டில் அமைக்கப்பட்டிருந்த மற்றொரு கிழக்கு வாசல் கதவை திறந்து கொண்டு அந்த வீட்டிலிருந்து ஆராவும் ஆதியும் வெளியேறியிருந்தனர். தூரமாக நின்று பார்த்தபோது 10க்கும் மேற்பட்டவர்கள் கையில் பெரிய பெரிய ஆயுதங்களுடன் வீட்டை சுற்றி வந்து கொண்டிருப்பதை பார்த்து நடுங்கி போனாள் ஆரா. அவளை ஆதரவாக அணைத்து கொண்டவன், பயப்படாத, வக்கீல் தொழில இதெல்லாம் சகஜம் என்று சொன்னவன் உடனடியாக ஆராவை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பியிருந்தான். அத்தியாயம் 6. இந்த கொலை செல்வம் என்பவனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் அசைன்மெண்ட். கொலை செய்யப்பட்ட கணேசன் கொலை செய்யப்பட்ட அன்று தன் காதலியுடன் ஒரு துணிக்கடையில் இருந்து அவன் வெளியில் வருகிறான். அந்த கடை வாசலில் வைத்தே அவன் காதலியின் முன்பே செல்வத்தின் ஆட்கள் அவனை வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றுகின்றனர். உடன் செல்வமும் இருக்கிறான். கணேசன் தற்கொலை செய்து கொள்வதாக பேசும் வீடியோ காட்சியானது வேறு போனில் எடுக்கப்பட்டு அதை காணாமல் போன சுரேந்தரின் போனுக்கு பகிரப்பட்டு அதிலிருந்து அது சமூக வலைத்தளங்களில் பரவி விடப்பட்டுள்ளது. சுரேந்தர் அவனை மிரட்டி தற்கொலை செய்து கொள்வதாக பேச வைத்து அவனை கொலை செய்திருக்கிறான் என்பதுதான் வழக்கு. உண்மைதான், அது கணேசனை மிரட்டி வாங்கிய வாக்குமூலம்தான். ஆனால் அதை செய்தது சுரேந்தர் இல்லை, செல்வமும் அவன் ஆட்களும் தான். சுரேந்தருக்கும் கணேசனுக்கும் இருந்த ஒரு பகையை கொண்டு மிக தெளிவாக திட்டமிட்டு சுரேந்தரை இந்த வழக்கில் சிக்க வைத்திருக்கின்றனர் என்பதற்கான ஆதாரங்கள், போன் சிக்னல்கள், வீடியோ ஆதாரங்கள் என அனைத்தும் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட இப்படி அப்பட்டமாக மாட்டிக்கொள்வோம் என செல்வம் கூட எதிர்பார்க்கவில்லை. எத்தனை தடைகள் தடங்கல்கள் வந்த போதும் ஆராதனாவிடம் கொடுத்த வாக்குப்படி சுரேந்தர் குற்றவாளி இல்லை. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வழக்கு சுரேந்தருக்கு சாதகமாகவே முடியும் என்ற நம்பிக்கையையும் கொடுத்து அவனை ஜாமீனில் வெளியில் கொண்டு வந்திருந்தான் ஆதிகேசவன். அதற்கு பின்னால் இருந்த அவனின் உழைப்பு அளப்பெரியது. சுரேந்தரால் கூட தனக்கு ஜாமீன் கிடைத்து விட்டது என்பதை நம்ப முடியவில்லை. சுரேந்தரால் லாபம் பார்த்த செல்வமும் சுரேந்தரால் சம்பாதித்த பணத்தை வைத்தே அவனுக்கு எதிராக அனைத்தையும் திருப்பியிருந்தான். பணம் பெரிய அளவில் விளையாடி இருந்தது என்பது சுரேந்தருக்கு நன்றாக தெரியும். சுரேந்தர் விடுதலையாகி வெளியில் வர அவன் மனைவியும் குழந்தையும் அவனை கட்டி கொண்டு கதற தன் அண்ணனை பார்த்து ஆராதனாவும் அழுதாள். கண்களை துடைத்தபடி ஆராதனாவின் பக்கம் சுரேந்தர் கை நீட்ட அவளும் வந்து அண்ணனை அணைத்து கொண்டாள். அனைவர் முகத்திலும் நிம்மதியின் சாயல். வக்கீல் சாருக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு போகலாம் என்று ஆராதனாவின் குடும்பம் அவனை தேட, அண்ணனோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சு, அதான் அவர் அவசரமாக கிளம்பிட்டார், மற்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோம், நீங்கள் கிளம்புங்க என்று பார்த்திபன் சொல்ல அவனுக்கு நன்றி சொன்ன சுரேந்தர், வக்கீல் சாருக்கு நான் நேரில் நன்றி சொல்லணும் பார்த்திபன். கண்டிப்பாக வாங்க சார், இந்த நேரம் அண்ணாவால் உங்கள் கூட இருக்க முடியலை. பரவாயில்ல பார்த்திபன், வக்கீல் சார் பேசினா அவங்க அம்மா பற்றி விசாரிச்சேன்னு சொல்லுங்க, பார்க்கலாம் என்றவன் மகிழ்ச்சியுடன் தன் குடும்பத்துடன் கோர்ட்டிலிருந்து கிளம்ப பார்த்திபனை திரும்பி திரும்பி பார்த்தபடி தன் அண்ணன் குடும்பத்துடன் காரில் ஏறினாள் ஆராதனா. ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள் அழைத்து செல்லப்பட்ட சுரேந்தர் முகத்தில் அத்தனை மகிழ்ச்சி. இந்த நாள் தன் வாழ்க்கையில் வர வாய்ப்பே இல்லை என நினைத்திருந்த அவனுக்கு எல்லாம் கனவு போல இருந்தது. சுரேந்தர் மீது ஜான்விக்கு நிறைய கோபம். அவனும் ஏமாற்றப்பட்டிருக்கிறான், அதுவும் புரியத்தான் செய்கிறது. ஆனாலும் அத்தனை சீக்கிரம் அவனை மன்னிக்க முடியவில்லை. தன் கோபத்தை காட்டக்கூட அவன் வீடு வந்து சேர வேண்டும் என நினைத்திருந்தவளுக்கு கணவனை வீட்டில் வைத்து பார்ப்பதில் மகிழ்ச்சியே. வெகு நாட்கள் கழித்து தந்தையை பார்த்ததில் ஜீவாவும் மகிழ்ச்சியுடன் தகப்பன் தோளிலாட இந்த காட்சியை பார்த்து ஆராதனாவிற்கு கண் கலங்கியது. அன்று இரவு குடும்பமாக சாப்பிட்டவர்கள் வெகு நாட்களுக்கு பிறகு நிம்மதியாக உறங்க சென்றனர். கடந்த 6 மாதமாக ஒரு ஆணின் கையணைப்பில் ஒரு விருப்பமில்லாமல் படுத்திருந்தவள் நடந்தவை அனைத்தையும் கெட்ட கனவாக நினைத்து மறந்துவிட வேண்டும் என்று தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கொண்டு தன் அறைக்கு வந்த ஆராதனா உடை மாற்றிக்கொண்டு கட்டிலில் வந்து படுத்தாள். பல நாட்களுக்கு பிறகு சொந்த கூட வந்து சேர்ந்த நிம்மதி அது அவளுக்கு நல்ல உறக்கத்தை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவளால் அப்படி உறங்க முடியவில்லை. புரண்டு புரண்டு படுத்தவளால் முடியாமல் ஒரு நிலையில் எழுந்து அமர்ந்து விட்டாள். தலையில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தவளுக்கு தனக்கு என்ன வேண்டும், ஏன் இப்படி தடுமாறுகிறோம் என தெரியவில்லை.
தன் வீட்டில் தன்னுடைய கட்டிலில் தனியாக படுத்திருப்பது அவளுக்கு ஒருவித வெறுமையை கொடுப்பதை புரிந்து கொண்டவளுக்கு தன் மனதின் போக்கை நினைத்து பெரும் திடுக்கிடல். இப்படி அவள் திடுக்கிடுவது இது முதல் முறை இல்லை. உதவி கேட்டு ஒரு பொண்ணு உங்ககிட்ட வந்தா என் கூட படு, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவியா? என் சூழ்நிலைய, என்னுடைய இயலாமைய நீ உனக்கு சாதகமா பயன்படுத்தி கொள்வாயா? என்ன மனிதன் நீ என்ற கோபம் மலையளவு இருந்தது ஆதிகேசவன் மீது. விருப்பமே இல்லாமல் கட்டாயத்தின் பேரில்தான் அவனின் அனைத்திற்கும் உடன்பட்டாள் ஆராதனா. இதில் தன் விருப்பமின்மையை மறைக்க வேண்டிய கட்டாயம் வேறு. பிடிக்கவில்லை, எதுவும் பிடிக்கவில்லை, யாரையும் பிடிக்கவில்லை. தன்னை கொண்டாடிய காலம் இப்படி ஒரு இழுநிலைக்கு தன்னை தள்ளியதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் திணறியவளுக்கு தன் தாய் தந்தை இருந்திருந்தால் தனக்கு இப்படி ஒரு நிர்பந்தம் உண்டாகி இருக்காது என ஏங்காமல் இருக்க முடியவில்லை. மனதால் மரணித்து போனவள் கண்ணாடி வழியாக தெரிந்த கடலை வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருக்க அவள் கையில் சூடான காப்பியை கொடுத்தான் ஆதிகேசவன். பிடிக்கவில்லை. மறுக்கும் இடத்தில் இல்லாதவள் தலை குனிந்தபடி அதை வாங்க. ஏன் நிமிர்ந்தன பார்க்க மாட்டியா என்றவன் குரலில் அத்தனை மயக்கம். ஏன் இல்லை, கொஞ்சம் வெக்கமா இருக்கு என்று சொன்னவள் மௌனமாக தன் கையில் இருந்த காப்பியை குடிக்க தன்னுடைய காப்பியை குடித்தபடி அவளை பார்வையிட்டவன், காப்பி குடிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திக்க ஒரு வாக் போயிட்டு வரலாம் என்று சொல்ல என்றவள் காப்பியை குடித்துவிட்டு தான் கொண்டு வந்திருந்த பையிலிருந்து இரவுடையை எடுத்துக்கொண்டு துணி மாற்றும் தடுப்பு பக்கம் சென்று தன் உடையை கழட்ட சரியாக மார்பு பகுதியில் பல்லால் கடித்து இழுத்தது போல அந்த இடம் கிழிந்திருக்க ஐயோ என நினைத்தவள் கிழித்தவனுக்கு தெரிந்திருக்கவே உடை மாற்ற சொல்லியிருக்கிறான் என்பது புரிய சின்ன சங்கடத்துடன் உடை மாற்றினாள். பின்னவள் கைகளை இறுக்கமாக பிடித்தபடி கடல் மணலில் கால் புதைய நடந்தான். ஆதி இந்த குளிர்காற்று அவள் மனதிற்கு எப்போதும் இதம் கொடுக்கும் என்பதால் இந்த நேரத்தை ஆராதனாவும் விரும்புவாள். அன்று குளிர் அதிகம். அதில் ஆராதனாவின் முகம் இரத்தமன சிவந்திருக்க அதை கவனித்தவன் வீட்டுக்குள் வந்ததும் அவளை இழுத்து தன் மார்பில் சாய்த்து கொண்டவன் அவளின் ஒரு பக்க முகத்தை தன் கையால் ஒற்றியெடுத்தான். இனி ஸ்கார்ப் கட்டிட்டு வா, பாரு எவ்வளவு சில்லுன்னு இருக்கு என்று சொல்லியபடி அவளை ஆதூரமாக அணைத்து கொண்டவன் அவள் நெற்றியில் முத்தமிட பின்னவள் மனதில் சில்லென்ற உணர்வு. அவனின் இந்த அக்கறையில் சொல்லாமல் கொள்ளாமல் ஆராதனாவின் மனம் அவன் பக்கம் இழுபட திடுக்கிட்டு போனாள் பெண். வானத்தை வில்லாக வளைக்க வேண்டும், சுற்றும் பூமியை நிறுத்த வேண்டும், உலகை வென்று காட்ட வேண்டும், அவனிடம் கோடி கோடியாக பணம் இருக்க வேண்டும். இவை எல்லாம் தான் ஒரு பெண்ணின் மனதை வெல்லுவதற்கான வழிகள். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. தன் அன்பை, காதலை, அக்கறையை, பாசத்தை அந்த பெண்ணை உணர செய்தாலே போதும். அதைவிட விலை மதிப்புள்ளது என வேறு எதுவும் இல்லை. பெண்களின் மனது ஏங்கி தவிப்பது இத்தகைய அன்பிற்கு தானே. இந்த பூமியில் பிறந்த எந்த உயிரும் ஏங்கி தவிப்பதும் இப்படியான அன்பிற்கு தானே. உண்மையில் ஆதிகேசவன் காட்டிய அன்பிலும் அனுசரணையிலும் குறிப்பாக பெண்ணவளின் உணர்வுகளுக்கு கொடுத்த மரியாதையும் ஆராதனா மட்டுமில்லை, அவளிடத்தில் எந்த பெண் இருந்தாலும் மயங்காமல் இருக்க முடியாது. ஆராதனாவும் மயங்க ஆரம்பித்தாள். அது ஆரம்பத்தில் அவளுக்கு தெரியவில்லை. தெரிய வரும்போது காலம் கடந்திருந்தது. ஆரா, நீ சமைப்பியா? எப்ப கத்துக்கிட்ட? அது அண்ணி, நான் சென்னையில் இளந்தமிழனோட ஃப்ரெண்ட் வீட்டில் தங்கியிருந்தேன். அவங்க நல்லா சமைப்பாங்க, அவங்க தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க என்றவள் கைகள் தன்னை போல சமையல் செய்ய மனம் கடந்த காலத்தை நோக்கி ஓடியது. ஆரா, நான்வெஜ் சாப்பிடுவியா? அப்போ மீன் பிடிச்சிட்டு வரலாமா? எங்கே போய் மீன் பிடிப்போம்? என்கிட்ட சின்ன போட் இருக்குது, போகலாமா? என்று அவள் சொல்ல, ட்ரெஸ் மாற்றிக்க, பேண்ட் டிஷர்ட் மாதிரி போட்டுக்க என்றவன் ஷார்ட் டிஷர்ட்டில் கிளம்பி வர இருவரும் கிளம்பினர். அந்த சின்ன மோட்டார் படகு அவர்களுக்காக தயாராக இருக்க முதலில் அதில் ஏறிய ஆதிகேசவன் ஆராதனாவுக்கு கை கொடுக்க அவளும் அதில் ஏறிக்கொள்ள போட்டை லாவகமாக ஓட்ட ஆரம்பித்தான் ஆதி. இப்படி சின்ன போட்டில் எல்லாம் ஆராதனா பயணம் செய்ததில்லை என்பதால் அவளுக்கு நிறைய பயம். அது அவள் முகத்தில் நன்றாக தெரிய வேண்டுமென்றே போட்டை ஒரு பக்கமாக ஆதி வளைக்க பயந்து போனாள். என அலறியபடியும் முதுகு பக்கமாக அவனை அணைத்து கொள்ள வேண்டுமென்றே மீண்டும் போட்டை அவன் வளைக்க ஆதியை இறுக்கமாக பிடித்து கொண்டாள் ஆரா. நான் இருக்கும்போது எதுக்கு பயம் என்று கேட்டவன் பின் மெதுவாக போட்டை ஓட்ட ஆரம்பிக்க நிம்மதி பெருமூச்சு விட்டவள் அவனை அணைத்திருந்து தன் பிடியை சற்று தளர்த்த அதில் கோபம் கொண்டவன் மீண்டும் போட்டை சாய்ப்பது போல வளைக்க அவனை இறுக்கமாக கட்டி கொண்டவள் மீண்டும் அவனை விட்டு விலகவில்லை. தூண்டில் புழு ஒன்றை மாட்டிய ஆதி அதை நீரில் போட அவனை முதுகு பக்கமாக அணைத்தபடி நின்றிருந்த ஆரா அவன் செய்வதை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாள்.
இது நீ புடியாரா என்று அதை அவள் கையில் கொடுக்க, என்ன நானா என்று கேட்டாலும் ஆர்வமாக தூண்டிலை வாங்கி கொண்டாள் பெண். ஆதி தனக்கு ஒரு தூண்டில் போட இருவரும் காத்திருக்க ஆரம்பித்தனர். மீன் பிடிக்க பொறுமை தேவை. அவர்கள் பொறுமை முடிந்தளவு சோதிக்கப்பட்டது. முதலில் ஆராதனாவின் தூண்டிலில் மீன் ஒன்று மாட்டிக்கொண்டு துள்ள என்ன செய்வது, எப்படி எழுப்பது என தெரியாமல் அவள் தடுமாறினாள். அச்சோ, என்னங்க, என்ன பண்ணணும் என்று பதட்டமாக கேட்டபடி தன் கையில் இருந்த தூண்டிலை அவள் இறுக்கமாக பிடித்து கொள்ள, ஹே பயப்படாத என்றவன் அவள் கையில் இருந்த தூண்டிலை தான் வாங்கி கொண்டவன் தூண்டிலில் மாட்டியிருந்த மீனை லாவகமாக இழுக்க ஆரம்பித்தான். இதெல்லாம் புது அனுபவம், மறக்க முடியாத அனுபவம். ஆதி சொல்லிக் கொடுத்தபடி அடுத்து தன் தூண்டிலில் மாட்டிய மீனை அழகாக இழுக்க ஆரம்பித்தாள் ஆரா. இருவரும் சேர்ந்து தேவையான மீன்களை பிடித்து கொண்டு கரை வந்து சேர்ந்தனர். ஆராதனா காய் நறுக்கி கொடுக்க மீனை சுத்தம் செய்து எடுத்து வந்த ஆதிகேசவன், சமைக்க தெரியுமா ஆரா என்று கேட்க, இல்ல வீட்டில் அண்ணி தான் சமைப்பாங்க. சமைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கண்ணு பார்க்கறத கை செய்கிறது தான்னு சொல்லுவாங்க என்றவன் வானொலியில் எண்ணெய் ஊற்றி மீன் குழம்பு வைக்க தேவையான பொருளை சொல்ல அதை ஒவ்வொன்றாக ஆரா எடுத்து கொடுக்க, இதுக்கப்புறம் இது போடணும், இப்படி வதக்கணும், இப்போ புளி ஊற்றணும், இந்த ஸ்டேஜில் குழம்புல மீன் போடணும் என்று அவன் பக்குவம் சொல்லி சமைக்க ஆராவும் ஆர்வமாக கவனித்தாள். அத்தியாயம் 7. ஆரா டைம் ஆச்சு என்று ஜான்வி குரல் கொடுக்க எழுந்திருக்க மனமில்லாமல் படுத்திருந்தாள் பெண். என்ன ஆரா, என்னாச்சு, ஆஃபீஸ் போகலையா? இன்னைக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு உங்க அண்ணா நேரமே கிளம்பிட்டாங்க, நீ இன்னும் கிளம்பாம இருக்க. கிளம்பணும் அண்ணி. சரி, நீ ரெடி ஆயிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஜான்வி நகர்ந்து விட எழ போனவள் மீண்டும் அப்படியே கட்டிலில் படுத்து கொண்டாள். ஆரா என்று ஆதி குரல் கொடுக்க மெல்ல எழுந்தவள் சோர்வில் மீண்டும் படுத்து கொள்ள அவள் அருகில் வந்து அமர்ந்தவன் அவள் முகத்தில் இருந்த முடியை விலக்கிவிட்டு அவள் தலையை ஆதூரமாக தடவி கொடுத்தவன், டயர்டா இருக்கா என்று கேட்க, கொஞ்சம் என்றவள் மெல்ல எழுந்தாமற அப்படியே அவளை கையில் தூக்கி கொண்டான் ஆதி. என்ன பண்றீங்க என்று ஆரா பதற, என்னால தானே நீ டயர்டான என்றவன் அவளை தூக்கி வந்து குளியலறையில் விட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா என்று சொல்ல, என்று சொன்னவளுக்கு அத்தனை வெக்கம், சின்ன வெக்கம். அதற்கே சிவந்து போனவள் முகம் அவனை மயக்க அவள் முகத்தை ஆசையுடன் பார்த்தவன் மனமே இல்லாமல் வெளியில் செல்ல ஆராவும் ஃப்ரெஷ்ஷாகி விட்டு வெளியில் வர மீண்டும் அவளை தூக்கி வந்து கட்டிலில் விட அவனை பார்த்து சிரித்தவள் தன் தலையில் இருந்த துண்டை அவிழ்க்க அதை தான் வாங்கியவன் அவளுக்கு தலை துடைத்து விட அப்படியே அவன் மீது சாய்ந்து கொண்டாள் ஆரா. ரொம்ப சில்கியா சாஃப்டா இருக்கு என்று சொன்னவன் ஹேர் ட்ரையர் கொண்டு ஆராவின் கூந்தலை காய வைக்க, நானே பண்ணிக்கிறேன் என்று சின்ன குரலில் ஆராதனா சொல்ல, ஏன் நான் பண்றது பிடிக்கலையா என்றவன் குரலில் அத்தனை கேலி. அவன் இரு பொருள்பட பேசுகிறான் என்பதை புரிந்து கொண்டவள் வெக்கம் கொண்டு தலை குனிந்து கொள்ள, மயக்கரடி என்றவன் அவளை மயக்க ஆரம்பித்தான். தலை ஈரமா இருக்கு, அத்தோட தலைப்பினி இருக்க என்று கேட்ட ஜான்வி ஹேர் ட்ரையரை எடுத்து வர, இல்ல அண்ணி நேரமாச்சு என்றவள் கைப்பையை எடுத்துக்கொண்டு வேகமாக வந்து காரில் ஏறியிருந்தாள். அட ஆராதனா, நீயா பாப்பாவுக்கு சடை போட்டு விட்டது, நீ ரொம்ப மாறிட்ட போ என்று ஜான்வி சொல்ல அவளை பார்த்து சிரித்தவள் ஜீவிதாவிற்கு சடை போடுவதில் கவனமானாள். ஏய் ஆடாம நேரா உட்காரு. இல்ல எனக்கு நல்லா இருக்காது, அது அப்புறம் பார்ப்போம் என்றவன் ஆராதனாவிற்கு 2 ஜடை போட்டு 2 பக்கமும் பூ வைத்து விட்டவன், இந்த கெட்டப்ல பார்க்க அப்படியே சின்ன பிள்ளை மாதிரியே இருக்க என்று சொன்னவன், இரு போட்டோ எடுக்கலாம் என்று சொல்லி தன் போனை எடுக்க, ஐயோ வேணாங்க, சின்ன பிள்ளை மாதிரி பட்டு பாவாடை சட்டை போட்டு வச்சுக்கீங்க, இதுல போட்டோ வேறையா, அதெல்லாம் வேணாம், நல்லா இருக்காது என்றவள் அவனிடம் இருந்து விலக, ஒரே ஒரு போட்டோ மட்டும்தான் ஆரா என்றவன் தன் போன் கேமராவை ஆன் செய்ய, வேணாங்க என்றவள் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க, நில்லாரா என்று ஆதியும் அவளை துரத்த ஆரம்பித்தான். வாசல் வழியாக வெளியில் ஓடி வந்தவள் நீச்சல் குளத்தை சுற்றி ஓட ஆதியும் அவளை விடாமல் துரத்த ஆரம்பித்தான். எப்படி வளைந்து நெளிந்து ஓடியும் அவன் வேகத்திற்கு தடைகளை எகிரி குதித்து கடந்தவன் அவளை வளைத்து பிடித்துவிட, வேண்டாங்க நல்லா இருக்காது என்றவள் அவன் பிடியில் திமிர அவள் இடையில் கை கொடுத்து ஒரு கையில் அவளை தூக்கி வந்தவன் நீச்சல் குளத்திற்கு அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து ஆராவையும் தன் மடியில் அமர்த்தி கொள்ள அவன் கழுத்தில் முகம் புதைத்து கொண்டவள் மறந்தும் போன் கேமராவை பார்க்கவில்லை. ஆரா சும்மா ஒரு போட்டோ எடுப்போம், நல்லலனா டெலிட் பண்ணிடலாம் என்று ஆதி சொல்ல அவன் கழுத்தில் முகம் உரசியபடி மெல்ல தன் முகத்தை அவள் திருப்ப அவள் இடையில் கை கொடுத்து தூக்கி தன் மடியில் சரியாக அமர வைத்தவன் தங்கள் இருவரையும் சேர்த்து சில புகைப்படங்களை எடுத்தவன் அதை
ஆராவிடம் காட்ட எப்படி இருக்குமோ என நினைத்தபடி புகைப்படத்தை பார்த்தவளுக்கு அத்தனை மகிழ்ச்சி. நானா இது? ஆமா, நீதான், நீயேதான் என்றவன் அவள் முகத்தை பெரிதுபடுத்தி காட்டியவன். சரி வா, இப்ப நீ மட்டும் தனியா நில்லு, போட்டோ எடுக்கலாம் என்று சொன்னவன் அவளை பல கோணங்களில் போட்டோ எடுக்க ஆரம்பித்தான். நிகழ்காலம், கடந்த கால நிகழ்வு ஒவ்வொன்றையும் ஞாபகப்படுத்த தன் நிலையில் இல்லாமல் நடமாடி கொண்டிருந்தாள் பெண். அவளின் மாற்றத்தை கவனித்த ஜான்வி, என்னாரா, என்ன ஆச்சு, ஏன் கொஞ்ச நாளா ஒரு மாதிரி இருக்க என்று கேட்க, எனக்கு ஒண்ணுமில்ல நீ, நான் நல்லா தான் இருக்கேன் என்று சொன்னவள், அது அண்ணி என்னோட ஃப்ரெண்டு, அதான் நீ வக்கீல் சார் கிட்ட கூட்டிட்டு போனானே தமிழ், அவனுக்கு நிச்சயம்னு கூப்பிடுறான், போயிட்டு வரட்டுமா? அதுக்கு என்ன, தாராளமா போயிட்டு வா, நீ என்ன சொன்னாலும் கொஞ்ச நாளா நீ சரியில்லை, இப்படி எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தாச்சோ உன்கிட்ட ஏதாவது மாற்றம் வருதான்னு பார்ப்போம், அதோட தமிழ் தான் நமக்கு வழிகாட்டினது, அவன் இல்லைனா நம்மளோட இந்த நிம்மதி சந்தோஷம் இல்லை, என்னோட வாழ்த்தையும் அவனுக்கு சொல்லிட்டு நீயும் அவனை மனசார வாழ்த்திட்டு வா, வக்கீல் சார் ஊர்ல இருந்து வந்துட்டாங்களான்னு விசாரி, உங்க அண்ணன் அவர் நேர்ல பார்த்து நன்றி சொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க என்றவள் தனக்கு தேவையான துணிமணிகளை எடுத்து வைத்து கொண்டு டெல்லிக்கு கிளம்பி விட்டாள். என்னடி சொல்ற? ஆமாண்டி, இப்ப என்னை தேடி வந்த உனக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வர வழி தெரியலையா? நேகா, அந்த நேரம் அண்ணனை காப்பாற்றணும், அது மட்டும்தான் மண்டையில ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்னடி பண்ணி வச்சிருக்க? யாரடி இப்படி ஒரு கண்டிஷனை போட்ட வக்கீல்? வா, அந்த ஆள் அட்ரஸ் சொல்லு, அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன் என்றவள் சொன்னதோடு நிற்காமல் ஆராவை அழைத்து கொண்டு கிளம்பி விட்டாள். அவள் நேகா, ஆராதனாவின் உச்ச தோழி. அவளின் பல இக்கட்டான சூழ்நிலையில் தன்னுடன் இருந்த ஆராதனா மீதும் அவள் குடும்பத்தின் மீதும் நேகாவிற்கு அத்தனை அன்பு, மரியாதை, அத்தோடு நிறைய நியாயம் பேசும் பெண்ணவள். இது வக்கீல் சார் வீடு தானா? ஆமாம் மேடம், வக்கீல் சார் வீடு தான். ஆனால் சார் இப்போ வீட்டில் இல்லை, எங்கே போயிருக்காங்க? சார் அவங்க அம்மா அப்பா கூட அமெரிக்கா போயிருக்காரு. ஏன், எதுக்கு? அது சாரோட அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போயிருக்காங்க. சரி, யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் நடக்குது. ஓ அதுவா? வக்கீல் சாருக்கு கல்யாணம், சாரோட அம்மா சாருக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதான் சாரோட பெரியம்மாவும் பெரியப்பாவும் வந்து இதையெல்லாம் பார்க்குறாங்க. எப்போ கல்யாணம்? சார் அமெரிக்காவிலிருந்து வந்ததும் கல்யாணம்னு பேசிக்கிட்டாங்க. ஓ என்று கேட்டுக்கொண்ட நேகா, சார் ஊர்ல இருந்து எப்ப வருவாங்க என்று கேட்க, அது எப்பன்னு தெரியலங்க என்று வாட்ச்மேன் சொல்ல, போலாம் நேகா என்றாள் ஆரா. இரு ஆரா, அவங்க பெரியம்மா பெரியப்பாவை பார்த்து பேசிட்டு போலாம். இல்ல வேணா நேகா, இனி பேசி என்ன ஆக போகுது என்றவள் கலங்கிய கண்களை துடைத்தபடி நடக்க தொடங்க, ஏய் நில்லாரா என்று கத்தியபடி நேகா ஆராதனாவின் பின்னாலோட நேகாவின் கணவன் சுஜித்துக்கு என்ன செய்வது என தெரியாமல் அவனும் அவர்கள் பின்னால் ஓடினான். அத்தியாயம் 8. ஆப்ரேஷன் சக்சஸ். இனி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்க்ஸ் டாக்டர், தேங்க்யூ வெரி மச் என்று ஆதிகேசவன் மருத்துவரின் கையை பிடித்தபடி கண் கலங்க அவன் தோளில் தட்டி கொடுத்தவர் பார்க்கலாம் என்று விட்டு நகர, டாக்டர் சொன்னது கேட்டுச்சா? அம்மா நல்லா இருக்காங்க, வாங்க முதல்ல போய் ஒரு காப்பியாவது குடிச்சிட்டு வரலாம், ஆப்ரேஷன் ஆரம்பிச்சதுலேருந்து தண்ணி கூட குடிக்கல என்று சொன்ன ஆதியும் நண்பன் ஹரி அப்பா மகன் இருவரையும் அழைத்து கொண்டு மருத்துவமனை கேன்டீனுக்கு சென்றான். அம்மா என்று தாயின் கையை பிடித்து கொண்டு ஆதியின் தலையை தடவி கொடுத்தவர், எனக்கு ஒன்றும் இல்லை தம்பி, நான் நல்லா இருக்கேன் என்று சோர்வாக சொன்னவர் கண் கலங்கியபடி தள்ளி நின்றிருந்த தன் கணவரை பார்த்தவர், உங்க அப்பா ரொம்ப பயந்துட்டாரா ஆதி என்று சோபையான சிரிப்புடன் கேட்க, ஆமா நான் மட்டும்தான் பயந்தேன், நீ பயப்படவே இல்லை. இல்லையே, நான் பயப்படலையே, நான் எங்க பயந்தேன்? ஏண்டி நீ பயப்படாம தான் சிங்கப்பூரில் இருந்த உன்னோட அக்காவுக்கு ஃபோனை போட்டு என் மவனோட கல்யாணத்தை பார்க்காம போய் சேர்ந்துட்டு வேணும்னு அழுதியா? பாவம், அவங்களே இப்போதான் வேர்ல்ட் டூர் மாதிரி போலான்னு கிளம்பினாங்க. அதுவும் ஆதி ரொம்ப சொல்லவும் நீ ஃபோன் போட்டு அளவும் உன் மவனுக்கு கல்யாணம் பண்ணாமல் இனி எங்கேயும் போகிறதில்லைன்னு அவங்க உன்னோட வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம புள்ள தான் புள்ள, 2 குடும்பத்துக்கும் ஒத்த வாரிசு, அவனுக்கு செய்கிறது அவங்களுக்கு கசக்குமா? அடிச்சு பிடிச்சு ஓடி வந்திருக்காங்கடி பேசுறா. அப்பா சும்மா இருங்க. ஆமா சும்மா இருங்க. சரி தம்பி, நம்ம எப்போ ஊருக்கு போக போகிறோம்? டாக்டர் கிட்ட கேட்டியா? கேட்டுட்டேம்மா, இன்னும் 1 வீக்ல நம்ம இந்தியா கிளம்பிடலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு 6 மாதம் உங்களை அப்சர்வேஷனில் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி தம்பி என்று சொன்னவர் முகத்தில் சொந்த ஊர் செல்ல போகிறோம் என்கின்ற மகிழ்ச்சி. அண்ணா அது ஆரா மேடம் தானே என்று பார்த்திபன் கேட்க, அந்த கட்டிடத்தின் 2ஆம் மாடியில் நின்றிருந்த ஆதி சட்டென திரும்பி பார்க்க,
கேட்க, ஆம், அது ஆராதனாவே தான். கார் அருகில் நின்று யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தாள் பெண். நீ பார்த்துட்டு வா என்றவன் வேகமாக கீழே இறங்கி வர ஆராதனாவையும் காணவில்லை, அந்த காரையும் காணவில்லை. ரிசப்ஷன் வந்தவன் அவளின் அடையாளங்களை சொல்லி அவளை பற்றி விசாரிக்க, அவங்க கைனகாலஜிஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. ஏன் சார், அது பர்சனல். ஒரு பேஷண்ட்டை பற்றி அவங்க சம்மதம் இல்லாமல் அடுத்தவங்க கிட்ட சொல்றது தப்பு என்று அந்த பெண் சொல்ல, அவளை ஒரு மாதிரியாக பார்த்தபடி என்று சொன்னவன் அங்கிருந்து நகர, அடுத்த 10 நிமிடத்தில் அவன் முன்னால் நின்றிருந்த அந்த ரிசப்ஷனிஸ்ட், அவங்க கன்சீவாக இருக்காங்க, குழந்தைய அபார்ட் பண்ண அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க, நாமளும் அவங்களுக்கு டேட் கொடுத்துருக்கோம் என்று சொல்ல, ஓகே நீங்க போலாம் என்ற அந்த மருத்துவமனையின் நிர்வாகி சொல்ல, ஆதிகேசவன் பக்கம் திரும்பாமல் அங்கிருந்து வெளியேறியிருந்தாள் அந்த பெண். என்ன ஆச்சு ஆதி, அந்த பொண்ணு உனக்கு தெரிஞ்சவங்களா என்று டீன் கேட்க, என்னோட பொண்டாட்டி சார் என்று சொன்னவனுக்கு தொண்டையை அடைத்து கொண்டு வந்தது. ஓகே ஆதி, ரிலாக்ஸ் என்றவன் முகத்தை அழுத்தமாக துடைத்து கொண்டு, ஓகே சார் தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு கிளம்பு. ஓகே ஆதி, எத்தனை பெரிய பிரச்சனைனாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடியவர் நீங்க, எதுக்கு இத்தனை டென்ஷன் என்று கேட்டவர் அவனின் உடல் மொழியை கொண்டு, ஓகே நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம், முதல்ல போய் அவங்கள பாருங்க என்றவர் அவன் இருக்கும் மனநிலையில் அவனால் கார் ஓட்ட முடியாது என்பதை புரிந்து கொண்டு தன் டிரைவரை வர சொன்னவர், வக்கீல் சார அவர் சொல்ற இந்த அட்ரஸ்ல கொண்டு போய் விடுங்க என்று சொல்ல, ஆதியும் அமைதியாக காரில் ஏறி அமர்ந்தான். யார் இத்தனை வேகமா கதவை தட்டுறாங்க என கேட்டபடி நேகா வந்து கதவை திறக்க, கண்களில் கொலை வெறியுடன் இருக்கும் ஆதியை பார்த்தவள் சற்றும் பயப்படாமல் வாங்க என்று சொல்ல, அவளை முறைத்தபடி வீட்டுக்குள் வந்தான் ஆதி. உட்காருங்க என்றவள், சொல்லுங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க என்று கேட்க, எங்க அவ என்று கேட்டவன் குரலில் அத்தனை கோபம். ஏன் எதுக்கு அவளை கேட்குறீங்க? அதை உன்கிட்ட சொல்ல முடியாது, அப்ப அவளை பார்க்க முடியாது, அதை அவ சொல்லட்டும். அவ ஏன் சொல்லணும்? உதவின்னு கேட்டு வந்த பொண்ணு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? எப்படிப்பட்ட குடும்பத்தோட பொண்ணு தெரியுமா அவ? உங்களோட கீழ்த்தரமான ஆசைக்கு அவளை பலி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? எப்படி நீங்க அப்படி கேட்கலாம்? இப்ப என்ன தேடி வந்த இந்த பைத்தியக்காரி அன்னைக்கு வந்திருந்தா இப்படியெல்லாம் அவளும் அவ வாழ்க்கையில நடந்திருக்காது, நடக்கவும் நான் விட்டுக்க மாட்டேன். இன்னும் என்ன இருக்கு அவகிட்டன்னு அவளை தேடி வந்திருக்கீங்க என்று நேகா கேட்க, பொறுமை இழந்தவன், ஆரா ஆரா என்று சத்தமாக கூப்பிட அடித்து பிடித்து ஓடி வந்தாள் ஆரா. அவள் வந்த வேகத்தை பார்த்து, ஏன் மெதுவா என அங்கிருந்தே இருவருமே பதறி போய் அவளை நெருங்க, நேகாவிற்கு முன் ஆராவை நெருங்கியிருந்த ஆதி அவளின் கையை பிடித்து அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைக்க, வேகமாக சென்ற நேகா அவளுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க, அவளுக்கு முன் அதை தான் வாங்கிய ஆதி ஆராவிற்கு மெல்ல தண்ணீர் புகட்ட, அவளும் மறுக்காமல் குடித்தாள். இந்த மாதிரி நேரத்துல இத்தனை வேகமா நடக்கக்கூடாது ஆரா என்று நேகா தோழியை அதட்ட, அந்த புள்ளைய தான் கலைக்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு இத்தனை அக்கறை என்று ஆதி கேட்க, ஏன் வேற என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? இது நேகா, ஏன் புள்ளைக்கு அப்பன் நான் உயிரோட தானே இருக்கேன், என்கிட்ட வந்து சொல்ல வேண்டிதானே என்று ஆதி கோபமாக கேட்க, இங்கு ஆரா வெறும் பார்வையாளர் மட்டும்தான். என்ன பேசுவாள் அவள்? வந்தோம் சார் உங்களை தேடி, உங்க வீட்டுக்கு வந்தோம், உங்க ஆஃபீஸுக்கு வந்தோம் சார், தான் வேற கல்யாணத்துக்கு ரெடியாகி இருந்தீங்களே. என்ன பேசுறீங்க? என்ன பேசுறேன்னா உண்மையே பேசுறேன். உங்க வீட்டு வாட்ச்மேன் அப்படிதான் எங்ககிட்ட சொன்னார். உங்க ஃபோன் நம்பர் கேட்டதுக்கு சாரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்களாம். நாங்கள் நன்றி சொல்ல வந்தோம்னு நினச்சிக்கிட்டு பார்த்திபன் சார் ஊருக்கு வந்ததும் பார்க்கலாம்னு சொல்லிட்டான். எவ்வளவு ரகசியமா இவ கூட குடும்பம் நடத்தி இருக்கீங்க. 24 மணி நேரமும் உங்க கூட சுத்துற அவனுக்கு கூட எதுவும் தெரியல. வக்கீல் இல்ல, அதான் எவிடன்ஸ் இல்லாம தப்பு பண்ணிருக்கீங்க. ஆனா உங்க உறவுக்கு சாட்சி இவ வயிற்றுல வரும்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாம என்ன தெரியும். நீங்க பண்ட மாற்ற முறையில கேஸ் டீல் பண்ணிருக்கீங்க. இந்த பைத்தியக்காரியும் எங்கிருந்தாலும் வாழ்கன்னு பாட்டு பாடிட்டு கிளம்பிட்டா. கழுத்துல தாலி இல்லாம வயிற்றுல புள்ளைய கொடுத்த நீங்க கல்யாணம் புள்ள குட்டின்னு செட்டில் ஆயிடுவீங்க. என் ஆரோட வாழ்க்கை வீணா போகணுமா? ஒருவேளை விஷயம் தெரிஞ்சு நீ தான் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும், யாருக்கும் தெரியாம களைச்சிடுன்னு சொல்லிட்டா அது அவளுக்கு இன்னும் வலிக்கும். அதான் நாங்களே இந்த முடிவுக்கு வந்தோம் என்று நேகா சொல்ல ஆதியிடம் அத்தனை அமைதி. ஆதிகேசவ பாண்டியன், தி ஃபேமஸ் லீடிங் லாயர் இன் டெல்லி. என்ன அவரால் பேச முடியலையா, இல்லை அவர்கிட்ட பதில் இல்லையா என்று நேகா நக்கலாக கேட்க, ஆமாம் நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான், எனக்கு கல்யாணம் தான் என்று ஆதிகேசவன் அமைதியான குரலில் சொல்ல திடுக்கிட்டு போய் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ஆரா. எங்க வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ண போறாங்க தான், ஆனா அது ஆராதனாவோட எனக்கு நடக்க இருக்க கல்யாணம். என்ன சொல்றீங்க என்று கேட்ட நேகாவின் குரலில் அப்பட்டமான தடுமாற்றம். பொறுமனு ஒரு வார்த்தை இருக்கு, அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு?
நான் என்ன ஊர் சுற்றி பார்க்கவா வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். எம்மன் கூட போராடி எங்கள் அம்மா உயிரை மீட்டு எடுத்து வந்திருக்கேன். நான் நிம்மதியாக மூச்சு விடுறதுக்குள்ள இது என்றவன் தலையில் கை வைத்து கொண்டு அப்படியே அமர்ந்துவிட அவனின் இந்த அமைதி நேகாவை கூட பயமுறுத்த அவனை பேசட்டும் என அமைதியாகிவிட்டாள். தன் நிலைக்கு வந்தவன் முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டு, எனக்கு இன்னமும் நடுக்கம் நிக்கல, எதுக்கும் அசராது என்ன என் புள்ளையை காட்டி அசைச்சிட்டேங்க என்று நேகாவை பார்த்து சொன்னவன், அவங்க யாரோ, உனக்கும் எனக்கும் உள்ளதை பத்தி அவளுக்கு தெரியாது, ஆனா உனக்கு தெரியும் இல்ல, நான் உன்னை தேடி வருவேன்னு நீ ஏன் நம்பல, எப்படி நம்ம புள்ளைய நீ கலைக்க நினைச்ச என்றவன் குரல் சட்டென உடைந்து போக, அவ எங்க புள்ளைய கலைக்க சம்மதிச்சா, நான் தான் வம்படியா டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தேன், அதுக்கு தான் அவகிட்ட நான் சண்டை போட்டுட்டே இருக்கேன் என்று நேகா சொல்ல பொறுமை எழுந்த ஆதி சட்டனை எழுந்து, முதல்ல இங்கிருந்து கிளம்பு போலாம் என்றவன் ஆராவின் கையை பிடித்து தூக்க போக, விடுங்க அவளை, எங்க கூப்பிடுறீங்க அவளை, அவ என் பொண்டாட்டி, அவளை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், நீங்க யார் கேட்கறதுக்கு, எங்க வச்சு யார் முன்னாடி அவளுக்கு தாலி கட்டினீங்க, கற்றேன், முதல்ல அதை செய்யுங்க, அப்புறம் அவளை உங்க கூட அனுப்புறத பத்தி யோசிக்கிறேன், அதை சொல்ல நீ யாரு, நான் யாரா, என்னையா யாருன்னு கேக்குறீங்க, இருக்கட்டும், நான் யாரா வேணாலும் இருந்துட்டு போறேன், நீங்க தாலி கட்டுங்க, அப்புறம் அவளை கூப்பிடுங்க, இல்ல உங்களை நம்பி இனி ஒரு நிமிஷம் கூட அவளை விட மாட்டேன், அது என் புள்ளைக்கு ஆபத்து, அப்ப உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன பேசுற நேகா, உடனே கல்யாணம்னா எப்படி, அவருக்கு டைம் கொடு என்று அத்தனை நேரம் பார்வையாளராக இருந்த சுஜித் சொல்ல, தாராளமா எடுத்துக்கட்டும், அது வரைக்கும் ஆரா இங்க தான் இருப்பா, இது சரியில்லை நேகா, தப்பாவே இருக்கட்டும், அப்படியெல்லாம் சும்மா ஆராவை அவர் கூட அனுப்ப முடியாது, என் சிட்டியில் இருக்க லீடிங் லாயர் அவர் கையில் முழுசா 10 மணி நேரம் இருக்கு, அவரால் ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியாதா என்று நேகா கேட்க, என்ன சொல்வானாதி, நேகாவை மீறி ஆராவாலும் பேச முடியவில்லை, அவள் கணவனாலும் பேச முடியவில்லை, என் ஆதியால் கூட பேச முடியவில்லை, அவள் பேச்சில் இருப்பது முழுக்க முழுக்க ஆராவின் நலன் மட்டுமே அல்லவா. அத்தியாயம் 9. எப்படி நேகா, எப்படின்னா, இல்ல உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டாரே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஆறாமல் இருக்க ஆசை என்றவள் ஆதியின் ஆட்கள் கொண்டு வந்து கொடுத்த முகூர்த்த புடவை தாலி நகைகளை சரி பார்க்க, அதான் உனக்கு தெரியுதே, அப்புறம் என்னத்துக்கிட்டே அந்த ஆளை அந்த பாடுபடுத்துற, அது எப்படி இப்படி ஒரு வேலை பார்த்த ஆளோட ஆறாவை அனுப்ப முடியும், அவர் விருப்பத்தோட ஆளோ எனக்கு தெரியணும், அதுக்கு பாவண்டி அந்த மனுஷன், என்னதான் இந்த பாடுபடுத்துறேன்னு பார்த்தா கையில மாற்றவங்கள் எல்லாம் வச்சு செய்யற, அந்த மனுஷனுக்கு குடிக்க தண்ணியாவது கொடுடி, அவர் வேண்டாம்னு சொல்லிட்டார், நீ பேசுற பேச்சுக்கு அவருக்கு தண்ணி தாகம் கூட எடுக்காது, வாயும் வயிறுமா இருக்க பொண்ணு, அவர் எதுவும் சாப்பிடலன்னு அந்த பொண்ணு எதுவும் சாப்பிடாம இருக்கு, அதெல்லாம் 2 பேரும் சாப்பிடுவாங்க என்றவள் பால் காய்ச்சி எடுத்துக்கொண்டவள் அதை கொண்டு வந்து ஆராதனாவிடம் கொடுக்க, ஆதியை பார்த்தவள், இல்ல நேகா, நான் அப்புறமா குடிக்கிறேன் என்று சொல்ல, ஏன் அப்புறமா குடிக்கிற, இந்த மாதிரி நேரத்துக்கு சாப்பிடணும், சாப்பிடல சரி, இந்த பாலையாவது குடிக்கலாம் இல்ல, இல்ல நேகா வேணாம், என்ன வேணாம், ஏன் வேணாம், என் புள்ளைய இப்பவே பண்ணி போடுறியா என்று ஆதி கோபமாக கேட்க, இல்ல நீங்க என்ன, எனக்கு என்ன, வா சாப்பிடலாம் என்றவன் அவளுடன் கை கழுவ எழுந்து செல்ல, சூப்பர் நேகா என்று சுஜித் சைக்கையில் காட்ட, அது யார்கிட்ட என்று நினைத்து கொண்ட நேகா தான் தயார் செய்த உணவுகளை எடுத்து வந்து டைனிங் டேபிள் மீது அடுக்க சுஜித்தும் அவளுக்கு உதவினான். ஆரா அவனுக்கு சாப்பாடு வைக்க வர, நீ உட்காரு என்றவன் என்ன இருக்கிறது என்று பார்த்து அவளுக்கு சாப்பாடு எடுத்து வைத்தவன் தானும் வைத்து கொண்டான். பாவோண்டி, ஆராவ அவர் கூட விடு, அவர் ஆராதனாவை விட்டு இப்படி அப்படி நகரல, ரொம்ப அன்பு வச்சிருக்கார் போலடி, நீங்க இதுலெல்லாம் தலையிடாதீங்க, அவர் ஆரா கழுத்துல தாலி கட்ச வரைக்கும் அவ என்னோட பொறுப்பு என்று சொன்னவள், ஆரா வா வந்து தூங்கு என்று சொல்ல அவள் ஆதியை பார்க்க அவனும் போ என்பது போல் தலையாட்ட தயங்கியபடி எழுந்து சென்றாள் ஆரா. அதிகாலை இவர்கள் கோவிலுக்கு செல்லும் போது அங்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருந்தது. கூடவே ஆதிகேசவ பாண்டியனின் குடும்பமும். ஆராவின் கண்ணம் வலித சாரதா அவளை நலம் விசாரிக்க ஆரா மிரட்சியுடன் அவர்களை பார்த்தாள். இத்தனை வருஷமா கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தவன் நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி காலையில எனக்கு கல்யாணம் கிளம்பி வாங்கன்னு சொல்றான். எங்களால நம்பவே முடியல. விளையாடாதடான்னு நான் கூட அவனை கோச்சிக்கிட்டேன். இங்க நேர்ல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் உண்மைதான் சொல்லியிருக்கான்னு. உன்ன மாதிரி ஒருத்தையை கட்டதான் இத்தனை வருஷம் அவன் கல்யாணம் வேணாம்னு இருந்தான் போல. சரி வா
வா, நல்ல நேரம் முடிய போகுது, வந்து தம்பி பக்கத்துல உட்காரு என்று சொன்னவர்கள் அவள் கைப்பிடித்து அழைத்து வந்து மனையில் உட்கார வைக்க திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்திருந்தது. தாலி கட்டி முடியவும் சொல்லாமல் கொள்ளாமல் அங்கிருந்து நேகா கிளம்ப போக, என்ன, எதுக்கு இந்த ஓட்டம் என்று கேட்டான் ஆதிகேசவன். கலங்கிய கண்களை துடைத்து கொண்டவள், ஏன் நான் ஓடணும், எதுக்கு ஓடணும் என்று எப்போதும் போல அவள் வீம்பாக பேச, எனக்கு எல்லாம் புரியும், உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை, உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இல்லையேன்னு என்னைய ஏங்க வச்சுட்டீங்க, என்னோட ஆறாவை பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் என்று ஆதி சொல்ல, நான் நரேனண்ணா கிட்ட விஷயத்த சொல்லுவேன், எதையும் மறைக்காம என்று சொன்னவள் முகத்திலும் குரலிலும் சற்றும் இழக்கமில்லை. தாராளமாக சொல்லுங்க, ஆனால் அவங்களையும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருக்கலாமே, அண்ணா வந்தா உங்க கல்யாணம் சாத்தியம் இல்லை, ஆறா இருக்கிற நிலைமைக்கு கல்யாணத்தை தள்ளி போட முடியாது, ஆனால் இப்போ சொல்லலாம், சொல்லுங்க, கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னு தானே உங்க இஷ்டப்படி அவளை ஆட்டி படைச்சிங்க, அவங்க அண்ணனுக்கு பதில் சொல்ல ரெடியா இருங்க என்று சொன்னவள் ஆராவிடம் செல்ல ஆதியை பாவமாக பார்த்தான் சுஜித். ஆதியும் அதே பார்வையை அவனை நோக்கி வீச தலைவிதி என்பது போல செய்கை காட்டியவன், வாழ்த்துக்கள் சார், வரோம் என்று சொல்லிவிட்டு மனைவியை அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டான். பெரியவர்கள் முகத்தில் அத்தனை மகிழ்ச்சி. மகனுக்கு விமர்சையாக திருமணம் செய்ய நினைத்தவர்களுக்கு இப்படி சிம்பிளாக திருமணம் நடந்ததில் சற்று மனக்குறை இருந்தாலும் மகன் முடிவுக்கு காரணம் இல்லாமல் இருக்காது என்பதால் யாரும் அவனை எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அத்தோடு ஆதிமுகத்தில் தெரிந்த மகிழ்ச்சி அதுவே அவர்களுக்கு பெரும் நிறைவு தர நடப்பதை மனதார ஏற்றுக்கொண்டனர். ஆரத்தி எடுத்து மணமக்கள் வீட்டுக்குள் அழைத்து செல்லப்பட்டனர். விளக்கேத்துமா என்று ஆதியின் அம்மா சொல்ல வலது காலை மடக்கி மண்டியிட்டபடி ஆராதனா விளக்கை ஏற்ற அவள் எழ கை கொடுத்த ஆதி மெதுவா என்று சொல்ல பெண்ணவளும் ஒரு கையை தரையில் ஊன்றி மற்றொரு கையில் ஆதியின் கையை பிடித்து கொண்டு மெதுவாக எழ அனைவர் பார்வையிலும் கேலி சிரிப்பு. அதை உணர்ந்து கொண்ட ஆதிகேசவன், ஆதா பிரெக்னண்டா இருக்கா என்று சொல்ல சின்ன திடுக்கிடலுடன் என்ன சொல்ற ஆதி என்று கேட்டு அங்கிருந்தவர்கள் பதற, ஆமாம்மா, இந்த நேரம் நான் அவ கூட இல்லாம போயிட்டேன், பாவம், வீட்லையும் சொல்ல முடியாம என்னையும் பார்க்க முடியாம தவிச்சு போயிட்டா, என்னாலதான், எல்லாம் என்னாலதான் என்றவன் தலையில் அடித்து கொள்ள போக அவன் கையை தடுத்து பிடித்து கொண்டவள் வேண்டாம் என்பது போல தலையாட்ட அவளை தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டான் ஆதி. சரி விடு தம்பி, நீயும் வேணும்னா பேசல, சூழ்நிலை அதான், பிள்ளைய நல்லபடியா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோமே, இனி கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்குவோம், நீ கவலைப்படாத என்று சாரதா சொல்ல, ஆமா ஆதி, போனதை விடு, எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு, நீயும் என்ன பண்ணுவ, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பிள்ளைய பத்திரமா பார்த்துக்குவோம். இது ஆதிகேசவனின் பெரியம்மா சிவகாமி. அப்பா, ஆராவோட அண்ணங்கிட்ட பேசணும்ப்பா, நான் பெரியப்பாவை விட்டு பேச சொல்கிறேன், நீ பிள்ளைய கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் எடு. ஆரா போமா, இனி எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ நிம்மதியா இரு என்று கணபதி சொல்ல அவளும் சரி என்று தலையாட்டினாள். மாடியின் கடைசி படி முடியவும் ஆராதனாவை அப்படியே கைகளில் தூக்கி கொண்டான் ஆதி. அத்தியாயம் 10. அவனின் அணைப்பிற்கு ஏங்கிக் கொண்டிருந்தவள் அவன் கழுத்தோடு சேர்த்து கட்டிக்கொள்ள அறைக்குள் நுழைந்தவன் அவளை கட்டிலில் விட்டு அப்படியே அவள் வயிற்றில் முகம் புதைத்து கொள்ள அவன் தலையை தடவி கொடுத்தவளுக்கு கண் கலங்கியது. ரொம்ப தவிச்சிட்டியா என்று கேட்டவன் கண்கள் கலங்கி சிவந்திருக்க ஆமாம் என்றவளை அணைத்து கொண்டவன் அவள் முகத்தை நிமிர்த்தி அவள் கண்களை துடைத்துவிட்டு அவள் நெற்றியில் முத்தமிட்டு, சாரிடா, அம்மாவுக்கு திடீர்னு இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல, கொஞ்சம் தாமதிச்சிருந்தாலும் கஷ்டமாக போயிருக்கும், அந்த நேரம் அம்மா அம்மான்னு அவங்க மட்டும்தான் என்னோட மைண்டில் இருந்தாங்க, அத்தோடு நீ எனக்காக காத்திருப்பேன்னு நான் ரொம்ப நம்பினேன், இப்படி ஆகும்னு நினைக்கல, சாரிடா கண்ணம்மா. நீங்கள் எனக்கு ஃபோன் கூட பண்ணலை, பேசுகிற நிலமையில நான் இல்லைடா, ஆஃபீஸில் கூட யாரும் என்னை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், அதனால் வந்த சிக்கல் தான் இது, முடிஞ்சிடுச்சு விடுங்க, இனி இதை பற்றி பேச வேணாம். சரி பேச வேணாம், காலையில் சீக்கிரம் எந்திரிச்சது ரொம்ப டயர்டாக இருக்கும், வா கொஞ்ச நேரம் தூங்கு. எப்படிங்க தூங்குறது, எப்படி தூக்கம் வரும், ஏன் என்னாச்சு, ஏன் தூக்கம் வராது? அண்ணா அண்ணா அவர்கிட்ட என்ன சொல்ல போறேன்னு நினச்சாலே பயமாக இருக்குங்க, அது என்னோட பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்துக்குவீங்க எனக்கு தெரியும், இருந்தாலும் அண்ணா என்ன நினைப்பாங்கன்னு நினச்சா என்றவள் முகம் பயத்தில் வெளிரி போக படுக்கையை சரி செய்து கொண்டிருந்தவன் வேகமாக அவளை நெருங்கி அவள் முகத்தை தன் மார்பில் வைத்து அழுத்தி கொண்டான். அவளுக்கும் அவனின் அணைப்பு தேவைப்பட அவன் இடையை தன் கையால் வளைத்து அணைத்து கொண்டாள். சிறிது நேரம் அவளை தன் அணைப்பில் வைத்திருந்தவன் மெல்ல அவள் முகம் நிமிர்த்தி அவள் கூந்தலை ஒதுக்கிவிட்டவன், நான் இருக்கும்போது நீ பயந்தா நான் ஆம்பளையே இல்லை, அண்ணா எனக்கு வேணும், சரி
பார்த்து பேசுறேன், அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க, பார்த்துக்கிறேன்டா என்றவன் முகத்தில் அத்தனை காதல். இந்த பார்வையில் அவளுக்கு எப்போதும் சந்தேகம். இது இப்போதும் வர. எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்க. ஒன்று என்ன 9 கூட கேளு சொல்கிறேன். என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இந்த கேள்வியை நீ முன்னாடியே என்கிட்ட கேட்ட இல்லை? ஆமாம். அப்போ நீங்கள் வேணும்னே பேச்சை மாற்றிட்டீங்க. இப்போ வாச்சும் சொல்லுங்க, என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும். எப்போ? எப்படி? உங்கள் காலேஜ் கல்ச்சுரல்ஸில் அந்த பாட்டுக்கு நீ டான்ஸ் ஆடின இல்லை? ஆமாம், அன்னைக்கு தான் உன்னை முதல்ல பார்த்தேன். ஏய், என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் பிஎல் முடிச்சுட்டு ஒரு வக்கீல்கிட்ட ஜூனியராக வேலை பார்த்துட்டு இருந்த சமயம் அது. அன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டை பார்க்க அவன் ரூமுக்கு வந்திருந்தேன் என்றவன் அப்படியே அன்றைய நிகழ்விற்கு சென்று விட்டான். அழகான ஓவியம் ஒன்று கண் முன்னால் நடமாடுவது போல இருந்தது ஆதிக்கு. அழகான பெண் இடைவழித்து சுழன்று ஆடுவதை பார்க்க மெய் மறந்து போனான். தன் நண்பனை பார்க்க வந்தவன், அவனின் நண்பன் தன் கல்லூரியில் இன்று விழா என்று சொல்லி அவர்களை அழைக்க ஆதியும் அவர்களுடன் கிளம்பிவிட்டான். தன் வாழ்க்கையை மாற்றப்போக்கும் நாள் அது என்பது அப்போது அவனுக்கு தெரியவில்லை. ஆராதனாவை பார்த்தவன் பார்த்த நொடி பார்த்தபடி பூத்து கிடக்க என பித்து பிடித்து போனவன் தன்னையே மீறி கட்டுனா இப்படி ஒரு பொண்ணை கட்டணுண்டா என்று தன் நண்பனிடம் சொல்ல, அதெல்லாம் பெரிய இடம் வச்சு அந்த பொண்ணு வீட்டு வாசப்படியில கூட உன்னால கால் வைக்க முடியாது. ஏன் வழுக்குமா என்று இளமை முறிக்கில் ஆதி கேட்க, வழுக்க வச்சிடுவாங்க. எஸ்கே குரூப்ஸ் வீட்டு பொண்ணு, நம்மால தள்ளி நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். கனவுல கூட அவளை உன்னால கட்ட முடியாது. அந்த நேரம் ஆதியின் மனதில் ஒரு வைராகியம். இவளை கட்டி காற்றே என்று இளமையின் வேகம் முழு மூச்சுடன் ஆராதனாவை பின்தொடர ஆரம்பித்த ஆதிகேசவனுக்கு மகேந்திரன் சொன்ன வார்த்தை எத்தனை உண்மையானது என்பதை அடுத்து வந்து சில நாட்களில் தெளிவாக புரிந்து போனது அவனுக்கு. ஒரு வாரமாக ஆராதனா இருக்கும் ஏரியாவையும் அவள் படிக்கும் கல்லூரி என சுற்றி வந்து விட்டான். எத்தனை முயன்றும் அவனால் ஆராதனாவை கண்ணால் கூட பார்க்க முடியவில்லை. ஆனா உங்க ஃப்ரெண்டு ஏன் அப்படி சொன்னாங்க என்று ஆராதனா கேட்க, ஏன்னா அந்த நேரம் நான் ஒன்றும் இல்லாதவன், புரியல. அப்ப இதெல்லாம் என்று அவன் வீட்டை கண்ணால் காட்டி அவள் கேட்க, இந்த வசதி வாய்ப்பெல்லாம் இடையில வந்தது. உண்மையில நான் உன்னை பார்த்த நேரம் நான் ஒன்றும் இல்லாதவன், உன்னை பார்க்க முடியலன்னு உன்னை பற்றிய நினச்சிட்டு இருந்த நேரம் எங்கள் அப்பா கிட்ட இருந்து ஃபோன் ஊருக்கு கிளம்பிவான்னு போனா புதுசாக ஒரு தாத்தா, அதுவும் பெணமாக கிடக்கிறவரை காட்டுறாங்க. அன்னைக்கு தான் எனக்கு தெரியும் எனக்கு இத்தனை சொந்தம் பந்தம் இருக்குன்னு. ஏன் தெரியல, நீங்கள் சொல்கிறது புரியலை. எங்கள் தாத்தா ஆவுடையப்பனுக்கு 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ணு சிவகாமி, சின்ன பொண்ணு சாரதா. பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி சின்ன பொண்ணு சாரதாவுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. அதனால வந்த பிரச்சனை தான். தெய்வமே, வக்கீல் சார், உங்க அளவுக்கு நான் புத்திசாலி இல்லை. குழப்பறனா? எங்க அப்பா அம்மாவோடது காதல் கல்யாணம். ஓ, அப்போ உங்கள் பெரியம்மாவுக்கு முன்னாடி உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? ஆமாம். எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் ஒரே ஊர். ஏதோ ஒரு புள்ளியில் 2 பேருக்கும் காதல் வந்திருக்கு. எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவோட காதல் தெரிய வரவும் அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இளமை வேகம் எங்கள் அம்மா சுவரேறி குதிச்சு எங்கள் அப்பா கூட ஓடி வந்துட்டாங்க. அதில் எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. அதோட எங்கள் பெரியம்மாவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிட்டதில் இன்னும் கோபம் வந்திருக்கு. அவர் கோபம் நியாயம்னு சொல்கிற மாதிரி எங்கள் பெரியம்மாவுக்கு அவ்வளோ சீக்கிரம் மாப்பிள்ளை கிடைக்கல. எங்கள் தாத்தா அந்த வட்டாரத்தில் ரொம்ப பெரிய ஆள், சொத்து பத்துக்கும் குறைச்சல் இல்லை. அவர் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல. வேறு வழி இல்லாமல் வசதி இல்லாத தூரத்து சொந்தமாக வர அவரோட அக்கா பையனான எங்கள் பெரியப்பாவுக்கு எங்கள் பெரியம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுத்து வீட்டோட மாப்பிள்ளையாக வச்சுக்கிட்டார். 2 பொண்ணையும் நல்ல பெரிய இடத்துல கொடுக்கணும்னு அவர் நினச்சிருக்காரு. ஆனால் 2 பொண்ணுமே ரொம்ப சாதாரண குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டுட்டாங்க. இந்த கோபத்தை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எங்க தாத்தா எல்லா சொத்தையும் எங்க பெரியம்மா பேர்ல எழுதியும் வச்சுட்டார். அவர் சாகிற வரைக்கும் எங்க அம்மாவை பார்க்கவே இல்லை. இந்த பக்கம் அறியாத வயசுல வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவங்களுக்கு நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையோட யதார்த்தம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. 2 பேருக்கும் பெருசா படிப்பில்லை. ரொம்ப வறுமையில தான் நான் வளர்ந்தேன். ஸ்காலர்ஷிப்ல படித்தேன். என்னோட நிலைமைக்கு ஒன்று நான் கண்ணால் பார்க்குறதே கனவு தான். இதில் உன்னோட வாழ ஆசைப்படுறது எப்படி நியாயம்? அதுக்கு தான் என்னோட ஃப்ரெண்ட் அப்படி சொன்னான். உங்கள் பெரியம்மா கூட உங்ககிட்ட பேசலையா?
இல்ல, நாங்க எங்க இருக்கோம்னு கூட அவங்களுக்கு தெரியல. தாத்தாவுக்கு பயந்து அவங்க அமைதியா இருந்துட்டாங்க. அவர் முடியாம படுக்கவும் தான் எங்க அம்மாவ தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் இறக்கவோ எங்களுக்கு செய்தி சொல்லி விட்டவங்க. அதுக்கப்புறம் எங்கள வெளிய விடல. எங்க பெரியம்மாவுக்கு குழந்தை இல்ல. மொத்த சொத்துக்கும் நான் வாரிசாயிட்டேன். எங்க பெரியப்பா டெல்லியில இருக்க அவரோட ஃப்ரெண்டுன்னு ஒரு லாயர் கிட்ட என்னை ஜூனியரா சேர்த்து விட்டாங்க. எங்க பெரியம்மா எங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ஏறு முகம்தான் என்று ஆதி சொல்ல, அவன் முகம் பார்த்தவள் ஏதோ கேட்க நினைத்து தயங்க. என்ன ஆரா, என்னவோ கேட்க நினைக்கிற, தயங்காம கேளு. ஓ, உங்களுக்கு என்னை பிடிக்கும்னா என்னை ஏன் நீங்க தேடி வரல என்றவள் கேட்க, மெல்ல சிரித்தவன், காசு பணம் வந்தது உண்மைதான். உன்னை கட்டிக்க அது மட்டும்தான் தகுதியா? நிச்சயம் இல்லை. மனசை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு எனக்கான அடையாளத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சேன். நான் நிலையா காலூனி நிற்கும்போது எனக்கு வயசு 30. அந்த நேரம் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கும்னு நினைச்சேன். உன்னை இன்னொருத்தன் பொண்டாட்டியா பார்த்துட்டா மனசால உன்னை நினைக்கிறது கூட தப்பாயிடும். அன்னைக்கு உன்னை பார்த்து ஆசையில் அந்த வார்த்தையை சொன்னேன். என்னோட ஃப்ரெண்டு கிட்ட சவால் விட்டு வீம்புக்கு உன் பின்னாடி அலைஞ்சேன். அது எப்படி பேரன்பு காதலா மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு சொல்ல தெரியல. எங்க அம்மா கல்யாணத்துக்கு என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க. எல்லாம் காதலுமா ஜெயிக்குது. அதோட என்னோடது ஒன் சைடு லவ். இப்படி ஒருத்தன் இருக்கான்னு அந்த பொண்ணுக்கே தெரியாது. என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கினவங்க சந்தோஷத்துக்கு ஆகாது. கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சு சரி பொண்ணு பாருங்கன்னு சொன்னேன். அத்தியாயம் 11. எங்க அம்மா எந்த பொண்ணை காட்டினாலும் அதுல நான் உன்னோட ஜாடையை தான் தேடினேன். தேடி தேடி களைச்சு போயிட்டேன். அப்பதான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. உன்னை தவிர என்னால வேற யாரையும் மனசால கூட நினைக்க முடியாதுன்னு. கல்யாணமே வேணாம்னு இருந்துட்டேன். எங்க வம்சத்துக்கே ஒத்த வாரிசுனா எனக்கு கல்யாணம் ஆகல. அதுல எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம். எங்க அம்மா பாவம் ரொம்ப அழுவாங்க. யார் எப்படி பேசியும் சும்மா கூட யாரையும் கட்டிக்க தோணல. உன்னை திரும்ப பார்ப்போம்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த நிமிஷம் நான் அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். நீ எனக்காகவே என்னை தேடி வந்த மாதிரி இருந்துச்சு. நீ யாரையோ கல்யாணம் பண்ணி புள்ள குட்டியோட சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது வரைக்கும் என்னோட மூச்சு காத்து கூட எந்த பொண்ணு மேலேயும் பட்டதில்லை. என்னோட அந்த தவத்தோட பலனா நீ என்னை தேடி வந்திருக்க. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. என்ன செஞ்சாவது உன்னை என்னோட நிறுத்திக்கணும். அது மட்டும்தான் என்னோட எண்ணமா இருந்துச்சு. நான் அப்படி கேட்கறது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா திரும்ப உன்னை கை நழுவ விட என்னால முடியாது. உன்னை பார்க்க பார்க்க நீ எப்ப என் கைக்கு வந்து சேருவன்னு நான் ஏங்க ஆரம்பிச்சிட்டேன். உங்க அண்ணன் வெளியே வந்து உனக்கு என்னை பிடிச்சு நம்ம கல்யாணம், எனக்கு கொஞ்சமும் பொறுமை இல்லை. நீ என்னோட கண்ணில் படுற வரைக்கும் எனக்கு எதுவும் இல்லைன்னு நினச்சிருந்தேன். எப்போ உன்னை பார்த்துட்டேனோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இனி உன்னை விடுறதில்லைன்னு. ஆனால் நீங்கள் அண்ணா கேஸை எடுக்கலைன்னு தானே சொன்னீங்க? ஆமாம், அப்படி நான் சொன்னா தானே நான் நினச்சது நடக்கும் என்று ஆதி சொல்ல, பேட் பாய் என்றவள் அவன் கண்ணத்தை கில்ல. பேட் பாய் தான் என்றவன் வார்த்தையில் அத்தனை கேலி. அவன் எதை நினைத்து சொல்கிறான் என்பது பெண்ணவளுக்கும் புரிய வெக்கத்தில் அவள் முகம் சிவந்து விட எப்போதும் போல ஆதி மயங்க அவர்களின் அறை கதவு தட்டப்பட்டது. அவளை அழுத்தமாக பார்த்தபடி எழுந்த ஆதிகேசவன் கதவை திறக்க கௌசல்யா தான் பால் கொண்டு வந்திருந்தார். இந்த ஆரா, இந்த பாலக்குடி என்று ஆதி சொல்ல வாங்கி கொண்டவள், அத்தையே இவ்வளோ தூரம் மாடி ஏறி வராங்க. நீ சரியா சாப்பிட்றந்தா அவங்க ஏன் இத்தனை தூரம் வரப்போறாங்க என்று சொன்னவன் சரி பாலக்குடி என்று சொல்ல, பாதி குடித்தவள் முடியலங்க என்று சொல்லி அவனிடம் கொடுக்க ஒரே வாயில் அதை குடித்திருந்தான் ஆதி. பெண் அவள் அவனை வியந்து பார்க்க, என்ன பார்க்குற? இல்லை, அது எப்படி கொஞ்சமும் சங்கடப்படாம குடிக்கிறீங்க? இதெல்லாம் எனக்கு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தவனா? இதெல்லாம் பிரசாதம் என்று ஆதி சொல்ல அவனை தாவி அணைத்து கொண்டாள் ஆரா. எப்படி நீங்கள் கை நீட்டுவீங்க? நம்ம வீட்டு மாப்பிள்ளை அவர். நாளைக்கு நம்ம பொண்ணு அங்கே தான் பொழைக்கணும். அந்த பயம் கூட இல்லையா உங்களுக்கு? என்ன பண்ணிட்டாங்க? காதலிச்சாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆராவை அவர் ஒன்று ஏமாத்தி இல்லையே. நாங்க யாரு, அவன் யாரு? ஆமா, சொல்லுங்க, யார் நீங்க? சொல்லுங்க, யார் நீங்க? நீங்க எவ்வளோ பெரிய ஆளுனா எதுக்கு உங்களை காப்பாத்துங்கன்னு கேட்டு ஆரா டெல்லி வரைக்கும் வரணும்? நீங்க பெரிய ஆளு தானே. உங்ககிட்ட இல்லாததா ஏன் அவரை தேடி வந்தா உங்க தங்கச்சி? இப்ப நீங்க பேசுறீங்களே, நீங்க இத்தனை பண்ணியும் பழைய பெருமை பேச காரணம் அந்த மனுஷன். சொல்லப்போனா நீங்களும் உங்க குடும்பமும் இப்ப உயிரோட இருக்க காரணமே அந்த மனுஷன்தான். நீங்க உங்க சந்தோஷத்துக்காக பார்த்த வேலைக்கு உங்க குடும்பம் கஷ்டப்பட்டுச்சு. அவர் தன்னோட உயிரை பணைய வச்சு உங்களை காப்பாத்தி இருக்காரு. அந்த நன்றி கூட உங்களை நிதானிக்க வைக்கலையா? ஆமா, இத்தனை பேசுறீங்களே, வக்கீல் ஃபீஸ் கொடுத்துட்டீங்களா?
அதை கொடுக்க கூட அந்த நேரம் உங்க தங்கச்சி கிட்ட காசு இல்ல. எவன் செய்வான்? அவர் பண்ணார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஆரா கர்ப்பமா இருக்க விஷயம் அவ டெல்லிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு தெரியும். அவ தேடி வந்தது அவளோட காதலனை தான், அவ புள்ளையோட அப்பனை இல்ல. அப்படி பார்த்தா உங்க வீட்டு பொண்ணு தான் அவரை தேடி ஓடி வந்திருக்கா. அப்படின்னா நீங்க உங்க வீட்டு பொண்ணை தான் கண்டிக்கணும். ஆரா கழுத்துல தாலி கட்டினாதான் அவளை உங்க கூட அனுப்புவேன்னு சொன்னேன். 10 மணி நேரம் அப்படி இப்படி அசையாம ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. உட்கார்ந்து இடத்துல இருந்தே கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டாங்க. அவளை கண்ணுல பார்த்த நிமிஷத்துல இருந்து ஆராதனாவை விட்டு நகரல. இப்படி ஒரு மாப்பிள்ளை யாருக்கு கிடப்பாங்க? எத்தனை அன்பு இருந்திருக்கணும். நான் இருந்திருக்கேன் இந்த கல்யாணத்துல. அப்படியெல்லாம் ஆராவை யார் கூடவும் போன்னு அனுப்பிடுவேனா? அப்படி கூட நீங்க யோசிக்கல. உங்க குலப்பெருமை பேசுற நீங்க வக்கீல உங்க ஆளுங்களா இருக்க மாதிரி பார்க்க வேண்டிதானே. அத்தனை ஃப்ரெண்டுங்க ஒருத்தங்க கிட்ட வரல. ஆமா, ஆராதனாவுக்காக தான் அவர் உங்களை காப்பாத்தினார். அப்படி கூட இருக்கட்டுமே, செஞ்சார் இல்ல. போங்க, போய் அவரை பத்தி வெளியே கேட்டு பாருங்க. அவர் யாரு, எப்பேற்பட்ட வக்கீல், அவர் ஒரு கேஸ்ல ஆஜராகிறார்னா எதிர்க்க இருக்கிறவன் எப்படி அலறுவான், இவர் கூட ஆர்கியூ பண்ணணும்னா எப்படி பயப்படுவான்னு கேட்டு பாருங்க. அவரோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? அவர் யாரு, எப்பேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்னு தெரியுமா உங்களுக்கு? உண்மையில இந்த நிமிஷம் அவருக்கு பொண்ணு கொடுக்க நாம தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, நான் தான் உங்களுக்கு விஷயத்த சொல்லி வர சொன்னேன். உங்களை காப்பாத்தின நன்றியா இல்ல அவரோட குணமோ ஏதோ ஒண்ணு அவளுக்கு பிடிச்சு போய் அது கல்யாணம் வரைக்கும் வந்துடுச்சு. அவ உங்ககிட்ட விஷயத்த சொல்ல ரொம்ப பயந்தா. அதான் நான் சொல்றேன், தெளிவா சொல்லி தானே உங்களை வர சொன்னேன். உங்களையும் உங்க குடும்பத்தையும் காப்பாத்தின குத்தத்துக்கு தான் நீங்க இப்படி பண்ணிட்டீங்களா? அப்படின்னா நீங்க உங்க தங்கச்சியை தான் கண்டிக்கணும் என்று நேகா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க, அதான் கண்டிச்சிட்டாரே என்று பார்த்திபன் சொல்ல அப்படியே தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான் சுரேந்தர். அவங்க ஒன்று திருட்டு கல்யாணம் பண்ணிக்கல, உங்களை கூப்பிடல. ஆமா, நான் தான் சொல்ல வேணாம்னு நினைச்சேன். எனக்கு நல்லா தெரியும் நீங்க இப்படி தான் வீம்பு பேசுவீங்கன்னு. எனக்கு ஆராதனாவோட வாழ்க்கை முக்கியம்னு தோணுச்சு, அதான் லேட்டா உங்ககிட்ட சொன்னேன். ஏன் அண்ணி, அண்ணனுக்கு தான் நடந்தது எதுவும் தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும் இல்ல என்று ஜான்வியிடமும் நேகா சண்டைக்கு போக, அவ எப்பவும் அப்படிதான், யார் பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் தான் பேசுவா என்று தனக்கு ஐஸ் கட்டியால் ஒத்தடம் கொடுத்து கொண்டிருந்த கணவனின் முகம் பார்த்து ஆரா சொல்ல, என்றவன் முகத்தில் சின்ன இழக்கம். அன்று தன்னை அத்தனை பேசியவள் இன்று தனக்காக பேசுவது அவனுக்கு அத்தனை ஆச்சரியம் கொடுக்க, உன்னோட ஃப்ரெண்டு லா படிச்சிருக்கலாம், அப்போ உங்களுக்கு வேலை இல்லாமல் போயிருக்கோம் என்று சொல்லி ஆரா சிரிக்க மலர்ந்த புன்னகை ஆதியின் முகத்தில். தெரியும் நேகா, சுரேந்தர் வெளியே வந்துட்டாங்க. எத்தனை வருஷமானாலும் கேஸ் எங்களுக்கு சாதகமாக தான் முடியும்னு எங்களுக்கு அப்படி ஒரு நிம்மதி. நாங்கள் சந்தோஷமாக இருந்த நேரம் ஆராதனா கிட்ட அப்படி ஒரு அமைதி. அவ எதை நினைச்சோ ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருந்தா. நான் கவனிச்சு கேட்டா கூட ஏதேதோ சொல்லி என்னை சமாளிச்சுட்டா. என்கிட்ட சொல்லியிருந்தா கூட அவங்க ஒன்று சேருது கஷ்டம்தான். இவங்க அப்பவும் அப்படி தான் பேசியிருப்பாங்க. நானும் என்னோட குடும்பமும் இந்த நிமிஷம் உயிரோடு இருக்க காரணம் வக்கீல் தம்பி தான். இந்த ஜென்மம் முழுசுக்கும் அந்த நன்றி இருக்கும். எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம், சந்தோஷம் என்று ஜான்வி சொல்ல சுரேந்தரிடம் அமைதி. அத்தியாயம் 12. இல்லப்பா, என்னால முடியாது. தம்பி, கொஞ்சம் நிதானமாயிரு. எப்படிப்பா, வயிற்று பிள்ளைக்காரி, என்னால முடியாது. தம்பி, அவர் வேணும்னு பண்ணல. ஆரா குறுக்க வரும்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். இல்லப்பா, வேணாம். என்னை அடிச்சிருந்தா கூட எனக்கு அவ்வளவு வலிச்சிருக்காது. எனக்கு புரியுது தம்பி. அவ ரொம்ப துடிச்சிட்டா பெரியப்பா என்னால என்றவனுக்கு இன்னமும் அடங்கா கோபம். தம்பி, அது தெரியாம நடந்தது. அப்படியெல்லாம் ஒரு வார்த்தையில எதையும் முடிச்சிட முடியாது. 1000 இருந்தாலும் அவர் நம்ம வீட்டு பொண்ணுக்கு அண்ணன். அவங்க வேண்டாம்னு நீ சொன்னா அது சரியில்லை, நடந்து போச்சு, விடு. நம்ம வீட்டு பொண்ணோட மனசையும் நாம பார்க்கணும் என்று ராமசுப்பு ஆராதனாவை இழுக்கவும் தான் சற்று அடங்கினான் ஆதி. தப்பா எடுத்துக்காதீங்க என்று கலிவரதன் சமாதானம் சொல்ல சங்கடத்துடன் புன்னகைத்த சுரேந்தர், தப்புதான், நான் கை ஓங்கி இருக்கக்கூடாது. ஒரு அண்ணனா உங்க கோபம் நியாயம்தான். ஆரா ரொம்ப துடிச்சிடுச்சு. அந்த கோபம்தான் அவனுக்கு. என்னடா இது, இவன் இத்தனை ஆர்ப்பாட்டம் செய்தது நான் அவனை அடிக்க பாய்ந்த கோபத்தில் இல்லையா என்று நினைத்த சுரேந்தருக்கு தன் தங்கையின் மீது ஆதிக்கு இருக்கும் அன்பை நினைத்து அத்தனை வியப்பு. அவனின் முகத்தை கொண்டு சுரேந்தரின் மனதை புரிந்து கொண்ட ஜான்வி அவன் கையை அழுத்தி கொடுக்க, மன்னிச்சிடுங்க, என்னோட இந்த முன்கோபம்தான் என்னோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்று சுரேந்தர் மனதார சொல்ல, விடுங்க தம்பி, பார்த்துக்கலாம் என்று ராமசுப்பு சொன்னாலும் ஆதியின் முகத்தில் இன்னமும் கோபத்தின் சாயல். இதென்ன இத்தனை பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வழக்கம்தான் ஆதி, அதுக்குன்னு இத்தனை பண்ணுவாங்களா?
ஒரே தங்கச்சி, அவளோட பொண்ணு, மாமன் சீர் பண்றாங்க. இதுவே கம்மிதான். ஊர் பக்கம் இதை விட அதிகமா பண்ணுவாங்க என்று சிவகாமி சொல்ல, கூடத்தில் சுரேந்தர் இறக்கியிருந்த பொருட்களை பார்த்து அசந்து போயிருந்த ஆதி, என்ன இதுவே கம்மியா என தலை சுற்றி போனான். இன்னமும் முகம் கொடுத்து பேச மாட்டாங்க நேகா. அவர் அடிச்சிருந்தா கூட மன்னிச்சிருப்பார் போல. நான் தேவையில்லாம குறுக்க வந்து பிரச்சனையை பெருசாக்கிட்டேன். விடுடி, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். முன்னாடி சுரேந்தர் அண்ணனை பார்த்தாலே மூஞ்சி திருப்பிட்டு போனாங்க. இப்ப வாங்கன்னு கூப்பிடுற அளவுக்கு வந்திருக்காங்க. இதுவே நல்ல மாற்றம்தான். பொறுமையா இரு. அண்ணியும் அதான் சொல்றாங்க. எனக்கு தான் மனசு கேட்க மாட்டேங்குது. நான் என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. இந்த விஷயத்துல மட்டும் நான் பேச ஆரம்பிச்சாலே பேச்சை மாத்திடுறாங்க. என்ன சொல்றா என்னோட மருமக என்று கேட்டபடி ஜான்வி வர, என்ன சொல்லுவா? எங்க என்னோட அத்தைன்னு உங்களை தான் தேட்டா என்று நேகா சொல்ல, தேடாம அத்தனா சும்மாவா என்று கேட்டபடி மருமகளை தூக்கி மடியில் வைத்து கொண்டாள் ஜான்வி. ஆராதனாவின் மகள் ஆத்விகாவை கொஞ்ச ஆரம்பித்தவள், வயசு வித்தியாசம் எல்லாம் பார்க்காதாரா? உன் பொண்ணு என்னோட மகனுக்கு கட்டி கொடுத்துடு. அப்படியே உன்ன மாதிரியே இருக்கா. ஏன் நீ சம்பந்தம் பேசுற வயசா அவளுக்கு என்று நேகா எப்போதும் போல நியாயம் பேச, ஐயோ இவ இருக்கிறது தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேனே என்று ஜான்வி வாய்விட்டு சொல்ல, அந்த இடமே கலகலப்பானது. என்ன சொல்றாங்க உங்க அண்ணி? நம்ம பொண்ணை அவங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்புறதாம். உங்க அண்ணிக்கு ரொம்ப தைரியம் தான். இல்ல, அவங்க நேகா இருந்ததை மறந்துட்டு பேசிட்டாங்க. என்கிட்ட அத்தனை சண்டை. உங்க அண்ணன்கிட்ட எதையும் மறைக்காம சொல்லுவேன்னு என்கிட்ட சொல்லிட்டு யாருக்கும் எந்த மனசங்கடமும் வந்துடாம நம்ம லவ்வர்ஸ்னு ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. அந்த பொண்ணு கிரேட்டு தான். கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நேகா அப்படிதான் என்று சொன்ன ஆரா ஆதியின் தோளில் சாய்ந்து கொள்ள அவளை அணைத்து பிடித்து கொண்டவன் மெல்ல அவள் இடையே வருட அவன் கையை எடுத்து விட்டவள் வேணாம் என்று சொல்ல, ஏன் என்று கேட்டவன் கைகள் தன்னுடைய வேலையை பார்க்க, அது பாப்பா அன்னிக்கிட்ட இருக்கா, நீங்க ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டீங்க. அப்படியா என்று கேட்டவன் வெக்கத்தில் சட்டென சிவந்து போன மனைவியின் முகத்தை ஆசையுடன் பார்த்தபடி அவள் கன்னத்தில் முத்தமிட மேலும் சிவந்தவளை வளைத்து அணைத்து கொண்டான். கதவு தட்டும் சத்தத்தில் இருவருமே திடுக்கிட்டு போயினர். ஆரா என்ற ஜான்வியின் குரல். ஆதி அவளை ஏக்கமாக பார்க்க, அண்ணி ஒரு 10 மினிட்ஸ், நான் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கேன், இப்போ வந்துடுறேன் என்று ஆராதனா சொல்ல, ஓகே நீ மெதுவா வா என்றவள் அங்கிருந்து நகர்ந்து விட, எல்லாம் உங்களால தான். ஏன் என்ன பண்ணிட்டேனா என்றவன் முகத்தில் கள்ள சிரிப்பு. எங்க அண்ணி முகத்தை என்னால் பார்க்க முடியல. ஏய் நான் என்னடி பண்ண? என்ன பண்ணல? நான் கத்தினதை அண்ணி கேட்டிருக்காங்க. என்னை பார்த்து அத்தனை கேலியா சிரிக்கிறாங்க என்றவள் பிள்ளையை படுக்க வைத்து விட்டு ஆதிக்கு முதுகு காட்டி படுத்து கொள்ள அவளை பின்பக்கமாக அணைத்து கொண்ட ஆதிகேசவ பாண்டியன், அப்போ உனக்கு என்ன பிடிக்கல? நான் பஞ்சது பிடிக்கல, நான் வேணாம் அப்படிதானே என்று ஆதி கேட்க அவன் அணைப்பில் அசையாமல் கிடந்தவள் தன் இடையில் இருந்த கணவனின் கையை விலக்கிவிட்டு அமைதியாக எழுந்து அமர ஆதியும் எழுந்து அமர்ந்தான். முதல் தடவை நீங்க என்ன தொட்ட அன்னைக்கு உங்களுக்கு தெரியாம நான் நிறைய அழுதேன். அன்னைக்கு நிலைமையில எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல. நீங்க எனக்கு வேண்டாம்னு தான் நான் நினைச்சேன். உங்க மேல நிறைய கோபம், வருத்தம், பிடிக்கல, எதுவும் பிடிக்கல, யாரையும் பிடிக்கல. ஏன் அன்னைக்கு எனக்கே என்ன பிடிக்கல. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு. இனி நிம்மதியா வாழலாம்னு நினைச்சுதான் என்னோட வீட்டுக்கு வந்தேன். ஆனா என்னோட வீட்டில் என்னோட கட்டில்ல ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க முடியல. என்ன பண்ணாலும் எதை பார்த்தாலும் உங்க நினப்பு தான். எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு உங்க நினப்பு தான். என் கழுத்துல கத்தி வைக்காத குறையா என்னை மிரட்டி உங்க கூட இருக்க வச்சிங்க. அப்படிப்பட்ட உங்களுக்காக நான் ஏங்கினேன். உங்களை நினச்சி தவிச்சேன், துடிச்சேன். என்ன நினச்சி எனக்கே வருத்தம். இப்படி என்னை ஏங்க வச்சிட்டீங்களேன்னு உங்கள் மேலே கோபம். பாவம்னா என்னோட காதல், என்னை கொண்டாடின உங்கள் காதலை பார்த்து நீங்கள் என்னோட உணர்வுகளுக்கு கொடுத்த மரியாதையை பார்த்து வந்தது தான். ஆனால் நீங்கள் என்னை காதலிக்கிறத விட நான் உங்களை அதிகம் காதலிக்கிறேன். இந்த நிமிஷம் உங்களை தவிர இந்த உலகத்தில் எனக்கு வேறு எதுவும் வேணாம் என்றவள் தன் அழுகையை அடக்க முயல. அவள் முகம் இரத்தமென சிவந்து போனது. அதுவரை மனைவி பேசுவதை எல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தவன் அவள் முகசிவப்பை கவனித்துவிட்டு சட்டென அவளை இழுத்து அணைத்து கொண்டு தட்டி கொடுத்தவன், நீதான் என்னை தேடி வந்த, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு என்னை உணர வச்ச. ஆனால் என்னை இழுத்தவன், எனக்கும் ஆசை இருக்கும்ல, நீயா சொல்லுவன்னு பார்த்தேன், சொல்லலை, அதான் உன்னை சொல்ல வச்சேன் என்றவன் மனைவியின் கன்னத்தில் முத்தமிட, அட பாவி என நினைத்தவள் அவனை திரும்பி பார்த்து முறைக்க பட்டன அவள் உதட்டில் ஆதி முத்தமிட்டு விட
பெண்ணவள் முகம் வெக்கத்தில் மேலும் சிவந்துவிட, விடுங்க என்று அவன் அணைப்பிலிருந்து விலக முயன்றாள் பெண். அவளை வளைத்து அணைத்து கொண்டவன் கொல்றடி என்று சொல்லி மீண்டும் அவள் கன்னத்தில் முத்தமிட்டவன் தன் கன்னத்தை மனைவியிடம் காட்ட முடியாது என்று அவள் மறுத்து தலையாட்ட, ஒன்னே ஒன்னாரா என்று ஆதி கெஞ்ச வெக்கத்துடன் கணவனின் கன்னத்தை நெருங்கியவள் அவன் எதிர்பார்க்காத நேரம் அவன் கன்னத்தை பல் படியும்படி அழுத்தமாக கடித்துவிட அலறிவிட்டான் ஆதி. என்ன ஆச்சு ஆதி, ஏன் கத்துற என்று கேட்டபடி சிவகாமி கதவை தட்ட இம்முறையும் கணவன் மனைவி இருவரும் அதிர்ந்து போயினர். சிவந்த கன்னத்தை தடவி கொடுத்தபடி கட்டிலில் இருந்து எழுந்தவன் தயங்கியபடி கதவை திறக்க பால் டம்ளரை மகன் கையில் கொடுத்தவர், என்ன தம்பி, என்ன, எதுக்கு கத்துன என்று கேட்டபடி அறவை பார்க்க அவருக்கு முதுகு காட்டி அமர்ந்து கொண்டாள் மருமகள். மகன் முகத்தில் அத்தனை வெக்கம். இரண்டையும் கணக்கிட்டு கொண்டவர் எதுவும் பேசாமல் அமைதியாக அங்கிருந்து சென்றுவிட கதவை மூடிவிட்டு வந்தவன் பாலை அங்கிருந்த டீப்பாய் மீது வைத்துவிட்டு கோபத்துடன், பழிக்கு பழி வாங்கிட்டல என்று கேட்டபடி மனைவியை நெருங்கி அவள் கன்னத்தை அழுத்தி பிடித்து தன்னை நோக்கி இழுத்தவன் தானும் அவள் கன்னத்தை அழுத்தி கடிக்க என்று ஆறாவும் அலற, கூடவே இன்னொரு அலறல் சத்தம். வேறு யாரும் இல்லை, அவர்களின் செல்ல மகளின் அலறல் தானது. பிள்ளை தூங்குவதை மறந்து தாங்கள் செய்த அளப்பறையை நினைத்து சிரித்தவர்களின் கவனம் பிள்ளை மீது படிய மகளை தூக்கி தன் மார்பில் போட்டுக்கொண்டு தட்டி கொடுத்த ஆதிகேசவ பாண்டியன், நீ தூங்கு, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்ல கணவனை பார்த்து நிறைவாக புன்னகைத்தவள் அவனை பார்த்தபடியே படுத்திருக்க தூங்கு என்று செய்கை செய்தான் ஆதி. நீங்களும் வாங்க என்று ஆரா கணவனை அழைக்க வர என்றவன் மகள் நன்றாக உறங்கியதும் அவளை தொட்டிலில் போட்டுவிட்டு மனைவியை அணைத்தபடி படுத்தவன், நாளைக்கு எப்படி வெளியே போறது, அதை நினைச்சுதாங்க எனக்கும் தூக்க வரல என்று ஆராதனாவும் சொல்ல விடியலை நினைத்து இருவர் முகத்திலும் வெக்க புன்னகை. மயங்கி சொல்ல தயங்கி விரும்பிய உயிர்களை நாமும் வாழ்த்துவோம். பின்னுரை. காதல் மயக்கத்தில் இல்லை உறக்கம், அதன் தயக்கத்தில் உள்ளம் தவிக்கும். காதல் முயக்கத்தில் இல்லை உறக்கம், அதன் மயக்கத்தில் உள்ளம் முகிழ்க்கும். வாழ்க வளமுடன். நன்றி. நம்ம சேனலை போட்ட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.